முக்கியமான விஷயம் பின்னால் பேசுகிறேன், அப்புறமா வர்றதுக்கு. அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு 100% பொருந்தும் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, பிஸ்னஸ் பண்ணுறீங்க மட்டும் தான் தெரியும். ஒரு நம்பிக்கை ஒரு சொன்னார் மொத்தம். அதனால் இன் ஜென்ரலாக பிஸ்னஸுக்கு எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச மார்க்கெட்டிங்கை சொல்கிறேன். அது 100% நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்லைடுமே உங்களுக்கு 100% பொருந்துமானா ஆப்வியஸ்லி பொருந்தாது. பொருந்தணும்னு அவசியம் கிடையாது, பொருந்தாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பொருந்த அவசியம் கிடையாது. ஸோ அதுலேருந்து அந்த அணுகுமுறையை மட்டும் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் வித் தட். ஸோ இதுதான் பேசிக்லி. இனிமே தேங்க்ஸ் முத்து சார் எனக்கு கூப்பிட்டதுக்கு. முத்து சார், நான் ஒரு விஷயத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். அதே மே மாதம் 10ஆம் தேதி ஏதோ எஸ்காம் நடந்தது இதே ஹாலில். நல்ல வெயில், நானே சட்டை பண்ணி அழுத்து பண்ணலாமான்னு இருக்கும்போது சூட்டு கோட்டோட டீ சாப்பிட போனார் உள்ள. நானும் தான் போனேன். எனக்கு வந்து அந்த டீ கடையில் சூட்டு போட்டு டீ குடிச்ச ஒரே ஆள் நீங்கள். நான் இது ஃபோட்டோ கூட வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவங்க ஹோட்டலில். ஸோ எனக்கு முத்தோட முத்துனால எனக்கு ஞாபகம் உங்களுக்கே தெரியும், அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் முத்து பார்த்தது. ஸோ அன்னிலேருந்து எனிவே, ஸோ பேசிக்லி லெட்ஸ் ஸ்டார்ட். தப்பா இருக்கும் தலைவே இருக்கா? உலக தலைவே இருக்கா? இல்லைங்க, தலைவே இருக்காது உங்களுக்கு. உலகமே தலைவே இருக்குன்னு சொல்ல வந்தேன். இது டெலிபரேட் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை விட்டுருங்க, வாழ்க்கையில் உலகம் தலைவே இருக்கிறத விட்டுருவோம். வியாபாரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம நிறைய மாறி இருக்கு இல்லைங்களா? இல்லையா? கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஒரு பெரிய ஒரு 360 டிகிரி 180 டிகிரி என்ன எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல இல்லைங்களா? ஸோ வாழ்க்கையை விட்டுரும். வாழ்க்கையில் உறவுகள் குறைஞ்சது, தனி மனித ஒழுக்கம், அதெல்லாம் விட்டுரும். அந்த உலகம் அந்த சேஞ்சுக்கு நம்ம போக வேண்டாம். நான் பேசுறது வியாபாரத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி பொருள் வாங்கும் அந்த விதம் எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. நம்ம தேடுறதுலேருந்து தேர்ந்தெடுக்கிறது வரைக்கும் மாறி இருக்கு. ப்ராடக்டை வாங்குறதுலேருந்து அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம லைஃப் மாறி இருக்கு. அதை டிஸ்போஸ் பண்ணுறது மாறி இருக்கு. ஸோ திஸ் பீன் அ லாட் ஆஃப் சேஞ்ச். நிறையா சீ சேஞ்சுனே சொல்லலாம் இல்லைங்களா? இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரின்னு அவங்க எக்கானமிஸ்ட். அதாவது சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஜெயிச்சவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அதிகம் உள்ளவங்க, தோத்தவங்க பெரும்பாலும் இன்ஃபர்மேஷன் குறைவாக இருந்தவங்க. அப்படிமா எக்கனாமிக்ஸில் இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரின்னு சொல்லுவோம். இப்போ எங்கிட்ட தகவல் இருக்கு, ஒரு முழுமையாக அந்த தகவல் இப்போ விற்கிறவனுக்கே பாருங்களேன், விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி. இப்போ நான் ஒரு என்னோட கார் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் கார் நான் விற்கிறேன்னா அந்த காரோட லட்சணம் எனக்கு தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியாது. இது இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி. யோசிச்சு பாருங்க. விற்கிற பொருளோட அருமை உங்களுக்கு தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம். அதான் இவர் சொல்லுவார், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு வாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், டேட்டா இஸ் அ நியூ ஆயில் அப்படின்றார். டேட்டா தான் உலகத்தின் புது ஆயில் அப்படின்றார். உங்களுக்கே புரிஞ்சிருக்கீங்க அப்படி சொன்னாங்க. ரைட். இது ஒரு சில கம்பெனிஸ்ட்டு மட்டுமே இருந்த ஒரு விஷயமா இருக்குது. இன்ஃபர்மேஷனுங்கிறது பெரிய கம்பெனி, அதான் பெரிய கம்பெனி பெருசாகிட்டே இருந்தாங்க. சின்ன கம்பெனியால் போட்டியை போட முடியாத நிலை இருந்தது பாருங்க. இப்பயும் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு 20 வருஷமான கழிச்சு பாருங்க, இன்ஃபர்மேஷன் ஒரு 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 5-6 ஊர்களில் தான் இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு 20, நிறைய பேர் நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னு தெரியல. அவர் 1990s 1980s கிரிக்கெட் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். டெஸ்ட் மேட்ச்லேயோ ஒன் டேலையோ 11 பேர் ஆடுறாங்கன்னா அது மொத்தமே 5 சிட்டிலேருந்து தான் இருப்பான். மொத்தம் ஞாபகம் இருக்கா? மொத்தம் 4-5 பேர் பாம்பேலேருந்து இருப்பான், ஒருத்தர் 2 பேர் மருந்துக்கு, ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து இருப்பான், கல்கட்டாலேருந்து 2 பேர். மிஞ்சி போச்சுன்னா பெங்களூர். இந்த 5 இல்லை 6 மெட்ரோ சிட்டிக்குள்ளேருந்து தான் இந்தியன் டீமே 25, 30, 40 வருஷம் இருந்தது. யோசிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஊர்ல தான் ஆள் கம்மி. ரைனா எந்த ஊர்ல இருந்து வந்தா யாருக்கு தெரியும்? மோஹித் சர்மா, தலை தோனி. ராஞ்சி ஒரு ஊரே தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு சொல்றேன், இதே இப்போ இதுல கிரிக்கெட்ல நம்ம பார்த்தது தான் கம்பெனிஸ்ல பார்த்துருந்தோம். ஒரு 20 கம்பெனி அவன்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் இருந்து அவன் ஜெயிச்சுட்டே இருந்தான். இன்னைக்கு அது மாறிட்டு வருது. நான் பெரிய கம்பெனி, இப்போ சின்ன கம்பெனிஸ் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு வளர்ற எத்தனையோ கம்பெனியை பாருங்க. பெரிய கம்பெனிக்கு ஆட்டம் காட்டுற கம்பெனிஸ் எல்லாம் பாருங்க, தே ஆர் ஃப்ரம் ஸ்மால் டவுன்ஸ். ஸோ இதுவும் ஒரு உலக மாற்றத்தில் ஒரு பெரிய விஷயம். பிக் கம்பெனிஸ் டோன்ட் ஹேவ் மொனோபொலி ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதோட முக்கியத்துவம் பின்னால் பேசுவோம்.
சாரி, கஸ்டமர் இஸ் கெட்டிங் எம்பவர்ட். 40-45 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இது தெரியும், 25 வயசு இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. பில்லு கொடுத்தான்னா கடையில் குட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் வில் நாட் பி டேக்கன் பேக்னு போட்டிருக்கோம். இந்த ஜெனரேஷன் சொல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு முறை விற்கப்பட்ட பொருள் திரும்பி எக்காரணம் கொண்டும் திரும்பி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த காலத்துலேருந்து எவ்வளோ வந்துட்டோம் பார்த்தீங்களா? யூஸ் பண்ணிப்பார், நல்லா இருந்தால் மாற்றிக்கிறேங்க. பாரத் மேட்ரிமோனியில் மட்டும்தான் இது வரல ஒன்று. அதுலேயும் வந்துடும் முத்து, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கூட போட போகிறதா கேள்விப்பட்டேன். சரிக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க சார். அமேசிங், அப்சல்யூட்லி அமேசிங். இது இவ்வளோ இதுதான் கஸ்டமர் எம்பவர்மெண்ட்டே. நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன், நல்லானா மாற்றிப்பேன். நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், நல்லானா திருப்பி கொடுத்துருவேன். ரைட். ஸோ இது பெரிய எம்பவர்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். 20 வருஷமாக இது கிடையாது. உலக தலைமையாக மாறினதுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் இதெல்லாம். டாக்டர் சொன்னால் கேட்ட காலம் போய் இருக்கு. இன்னும் டாக்டர் சொன்னால் பயப்படுறோம், கேட்குறோம்லாம் உண்டு. இன்னைக்கு பாருங்களேன், துறை சார்ந்த சின்ன சின்ன பசங்க யாரோ ஃபுட் பிளாகரான், அவன் சொல்கிறான்னா படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் மக்கள். யாருன்னா அவன் யோசிச்சு பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரையிங் டு சே? இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், பியர்ஸ், யூசர்ஸ், தே ஆர் கன்சிடர்ட் மோர் ட்ரஸ்ட்வர்தி. டாக்டர் சொன்னால் கோல்கேட் வாங்கின அந்த காலம் போய் இன்னைக்கு யாரெல்லாமோ சொன்னால் அவங்க பேச்சை கேட்குற அளவுக்கு ஆகிட்டோம். இது சாஸ்வதமாக இருக்குமாங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். பட் இப்போ காலம் மாறிட்டு வருதுங்கிறதுக்கு ஆனால் அறிகுறிகளில் இதுவும் ஒன்றா நான் பார்க்குறேன். இதை பற்றி என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி மட்டும் யாராவது என்கிட்ட வந்து டிவி பார்க்குறது குறையும்னா சத்தியமாக இருக்காதுன்னு அடித்து சொல்லியிருப்பேன். இன்னைக்கு டேட்டா சொல்லுது டிவி பார்ப்பது குறைந்து வருகிறது இந்தியாவில். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2001 டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் லான்ச் பண்ணோம் இந்தியாவில். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2024 டிடிஹெச் ஓட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 68 மில்லியன் வீடுகளில் இருந்த டிடிஹெச் இன்னைக்கு 64 மில்லியன் குறைஞ்சிருக்கான். 4 மில்லியன் தான் நினைக்காதீங்க, வருஷத்துக்கு 8 மில்லியன் 7 மில்லியன் கூட்டிட்டு போனது நின்று 4 மில்லியன் குறைஞ்சிருக்குன்னா அப்போ வீழ்ச்சி அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். டிவி சில சிட்டிஸில் மட்டும் ஐஐஎம் பெங்களூர் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்களாம். இண்டோரோ பெங்களூரோ 8 மெட்ரோவில் டிவி பார்க்கும் எண்ணிக்கை, டிவி பார்க்குற எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. மெட்ரோவில் இன்னைக்கு நடக்கிறது அடுத்த டவுன்ஸையும் நடக்க போகுது. ஸோ ட்ரெடிஷனல் சேனல்ஸ், கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஆர் லூசிங். பேப்பர் இன்னைக்கு யாருங்க எவ்வளோ பேர் இங்கே ரெகுலராக பேப்பர் படிக்கிறீங்க? எழுதுங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஹிந்து இல்லை தினமலர் பார்த்தா சந்தோஷப்படுவோம். இவ்வளோ பேர் கூட கிடையாது. நான் இப்போ MBA காலேஜுக்குலாம் போகிறேன், எப்பயாவது கூப்பிடுவாங்க கெஸ்ட் லெக்சர். 120 பசங்க தான் உட்காந்துருப்பான். யாரெல்லாம் ரெகுலராக பேப்பர் படிக்கிறீங்க கை தூக்குங்கன்னா சாமி சத்தியமாக சொல்கிறான், ஒரு பையன் தூக்குறது இல்லை. நான் மெட்ரோலையும் பார்த்துட்டேன், சின்ன ஊர்களையும் பார்க்குறேன், ஒரு பையன் தூக்குறது இல்லை. அப்போது நியூஸ் பேப்பர்னு ஒன்று இருக்குமா 10 வருஷம்? ஏன்னா இவன் தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி போகிறான். இவன் கையை கால வச்சு சும்மா இருக்க மாட்டான், குழந்தை கற்றுப்பான். இவனே பேப்பர் படிக்கலையே, இவன் பசங்களுக்கு எங்கேருந்து கற்றுக் கொடுக்க போகிறான்? நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் டெட், ரேடியோ இஸ் டெட். யோசிச்சு பாருங்க, எப்போ நாங்கள் ரேடியோ கேட்குறோம்? ரேடியோ இப்போ டேப், இந்த பென்ட்ரைவ்லையாவது பாட்டு கேட்குறதா போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் எங்கேயா ஊருக்கு போனாலும் முதல்ல பேக்கிங் கூட அப்புறம் தான் போனோம், முதல்ல பென்ட்ரைவ் எடுத்து வச்சுக்கேன் இல்லையா? இப்போ எஃப்எம் வந்ததுக்கப்புறம் எஃப்எம் கேட்டோம். எஃப்எம் போனதுக்கப்புறம் இப்போ யூடியூப் தான். ஸோ நியூஸ் பேப்பர் குறைஞ்சிட்டு வருது. டிவி இஸ் டைங், பிரிண்ட் மீடியா இஸ் டைங். இன்னொரு 20 வருஷத்தில் குமுதம் ஆனதை விடலாம் ஒரே ஒரு காப்பி வாங்கி வீட்டில் வச்சுங்க, 20 வருஷத்துல இருக்காது. எத்தனை பேர் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பேப்பர் படிக்கிறீங்க? மேகசின், முதல்ல மேகசின் வாங்கிட்டு தான் ட்ரெயின் ஏறுவாங்க. இன்னைக்கு நோ மேகசின்ஸ், ஸ்டேஷன்லேயே இப்போலாம் மேகசின்ஸ் இருக்கிறது. ஸோ ட்ரெடிஷ்னல் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் ரைட். சரி, தலைமை மாறுதுங்கிறது எவ்வளோ விதத்தில் நமக்கு பரிமாணிக்குது பாருங்க நம்மளை சுற்றி. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சாகிறதுக்கு இன்னொரு காரணம், அவங்க எனக்கு திரும்பி கேட்பாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் ட்ராக் பண்ண முடியும், டிவியில் ட்ராக் பண்ண முடியுமா, பேப்பரில் முடியுமா, ரேடியோவில் முடியுமா? ஐ கேன் ஆன்சர் தி கொஸ்டின், ரைட்? விச் மீன்ஸ் சுருக்கமாக சொல்லணும்னா ஹியூமன் பிஹேவியர் இஸ் சேஞ்ச். மனித நடத்தை மாறிக்கொண்டு வருகிறது. உண்டா இல்லைங்களா? தூங்கிட்டீங்களா? எஸ் சார், அதான் சொன்ன தூங்கிட்டா கரெக்டாக கேட்டேன். கரெக்டுங்களா? இஸ் த ஹியூமன் பிஹேவியர் சேஞ்சிங்? அப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இஸ் டிஜிட்டல் வின்னிங் ட்ரெடிஷ்னல்? பாரம்பரியம் டிஜிட்டல் காலில் அடிபட்டு மிதிப்பட்டு கசக்கி புரியப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது. உண்டா இல்லைங்களா? கரெக்டா சார்? பிராண்ட் இஸ் டெட்.
பிராண்டு செத்துரும், ரொம்ப வருஷம் ஆச்சு. எஸ் நோ உங்களதான் சார், ஏன்னா எல்லாம் டிஜிட்டல் கட்டி தான் ஆகிறீங்க. அதான் இப்போ பிராண்டுக்கு எங்கே இருக்குது வேலை? வேற இஸ் பிராண்ட் இப்போ. சரி, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு புட் த மணி ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் பிராண்டிங். டிஜிட்டலாக பண்ணால் பிராண்ட் எதுக்கு எனக்கு? என்னால் சத்தம் போட்டு விற்க முடியும். அதுதானே இன்னைக்கு வாழ்க்கை. அதானே உலகம் மாறிட்டு அதானே பேசிட்டு வந்தோம். ட்ரெடிஷனல் சேனல்ஸ் அண்டாய் மக்களுடைய நடத்தை மாறிக்கிட்டு வருகிறது. டாக்டர், என்ஜினியர் படித்தவன் சொன்னது போய் இன்ஃப்ளூயன்சரும் பியரும் இவங்க தான் இன்னைக்கு கடவுள்கள் ஆயிட்டாங்க. அப்போ வேர் இஸ் த பிராண்ட்? இஸ்ன்ட் பிராண்ட் டெட்? ஹலோ, மாறாதது ஹியூமன் நேச்சர். சாப்பிட்றது ஒன்றும் வாய் வழியாது இல்லையா? ஹியூமன் நேச்சர் யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய விஷயங்கள் மாறி இருக்கோம், பட் பேசிக் ஹியூமன் நேச்சர் ஹேசன்ட் சேஞ்ச்ட் அட் ஆல். நமது ஆதார தேவைகள், நம்ம நீட்ஸ், மோட்டிவேஷன்ஸ் தட் ஹேவன்ட் சேஞ்ச்ட். இவை மாறவே மாறாது. ரைட்? டிஜிட்டல்ங்கிறதுனால சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறோம். அத்தை பொண்ணுலாம் அவுட் ஆஃப் சிலபஸா? யோசிச்சு பாருங்க எவ்வளோ விதங்கள். நம்ம சம்டைம்ஸ் வி லெட் டிஜிட்டல் பிளைண்ட் அவர் ஐஸ். அதில் இது ஒன்று பிராண்டுங்கிறது, அதாவது நம்மளுடைய பேசிக் நீட்ஸ், நம்மளுக்கு ஆதார தேவைகள் உந்தப்பட்டு நம்ம ஒன்று வாங்குறோம் இல்லையா? அப்போ அந்த தேவைகள் மாறாத போது, அந்த டிசையர்ஸ் மாறாத போது, அந்த உந்துதல் மோட்டிவேஷன் மாறாத போது, வாழ்க்கையில் நம்ம பண்ண மற்ற விஷயங்கள் எப்படி வாங்கினோங்கிறதெல்லாம் மாறிச்சு. ஏன் வாங்கினோங்கிறது ஒன்றும் மாறல. எதனால் அதை சூஸ் பண்ணுங்கிறது ஒன்றும் மாறலைங்கிறது என்னுடைய, அதுதான் இன்றைக்கி நான் பேச வரப்போகிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். முதல்ல ஒன்று சொன்னேன், அதில் ஒன்று இது. திஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் நாட் அபவுட் டிஜிட்டல். இன்ஃபேக்ட் நான் முதல்ல முத்து என்னை கூப்பிடும்போது எனக்கு டிஜிட்டலை பற்றி உண்மையாக தெரியாது, என்னை ஏன் கூப்பிடுறீங்கன்னு தான் கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்காக தான் கூப்பிட்டேன். பிகாஸ் ஐ திங்க் இந்த டிஜிட்டலுங்கிறது ஒரு பூதத்தை கலப்பி அதில் ஒரு பிராண்டை பூச்சாண்டி மாதிரி காட்டி அதை ஒதுக்கிட்டாங்க தான் எனக்கு தோணும். நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். உலகம் மாறி இருக்கு, எஸ், பட் பிராண்ட் இஸ் ஸ்டில் ஸ்டேயிங் அலைவ் பிகாஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் பிராண்ட் இஸ் டு மேக் கன்சூமர்ஸ். இது ஷார்ட்கட்டுங்க. பிராண்டுங்கிறது ஒரு ஷார்ட்கட். ஒவ்வொரு வாட்டி உங்கள் ஒய்ஃப் கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ண என்ன வாங்கணும்னு யோசிக்கிறது இல்லை. மூஞ்சில போட்டுக்க எந்த பவுடர் யூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கடையில் தான் இருப்பாங்க. டாய்லெட்டை க்ளீன் பண்ண குளிஞ்சிருந்து பெருக்க முடியாது, டக்குன்னு மேலாக்க தொடைக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க தோன்ற முதல் பிராண்ட் ஹார்பிக். கொஞ்சம் கருத்தா மாதிரி இருக்கு, ஸ்கின்னு சிவப்பாகணும்னா அவங்க தோன்ற முதல் பிராண்ட் ஃபேர் அண்ட் லவ்லி. அப்போ பிராண்ட் ஒரு ஷார்ட்கட். அதான் நான் சொன்னேன், அந்த பிரைமரி ரோல் ஆஃப் பிராண்ட் இஸ் டு மேக் இட்ஸ் கன்சியூமரை வாங்க ஈஸி ஆக்குறது தான் பிராண்ட். அதனால தான் இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். எப்படி இட் கிவ்ஸ் அஸ் அ சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு கம்ஃபர்டிங்கான, என்னதான் வீட்டில் வெளியில் சுற்றி தாய்லாண்டுக்கே போய் மசாஜ் பண்ணால் கூட எப்படா வீடு படுப்போம் இருக்கும். ரைட்? தட் சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் தான் பிராண்ட். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஐபிஎம் கம்ப்யூட்டர் பண்ண காலத்தில் இப்போ 1000 கம்ப்யூட்டர் 2000 கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணோம்னா ஐபிஎம் ஆர்டர் பண்ணுவாங்களாம் கண்ணை மூடி. ஏண்டான்னா நாளைக்கு வேலை செய்யலைன்னா கூட நம்மளை திட்ட மாட்டான். ஐபிஎம் தானடா வாங்க, நோபடி கெட்ஸ் ஃபயர்ட் ஃபார் பையிங் அன் ஐபிஎம் அப்படிமா. அப்போ அதுதான் பிராண்ட். பிராண்ட் கேவ் யூ அ சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். நான் சொல்ல வர விஷயம், பிராண்ட் ஆக்சுவலி இஸ் மோர் அலைவ் அண்ட் பீக்கிங் நவ். எவ்வளோக்கு எவ்வளோ டிஜிட்டல் நம்ம இந்த உலகத்தில் ஃபாஸ்ட்டாக போதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிராண்டோட இம்பார்ட்டன்ஸ் கூடி இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம். பிராண்ட் இஸ் நாட் டெட். இன்ஃபேக்ட் இது டிஜிட்டலுங்கிறது இதுவும் ஒரு பாசிங் ஃபேஸ். இதுவும் நாளைக்கு ஒரு இதாகிடும், உச்சம் அதுதான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பிராண்ட்ஸ் ஆர் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்டு. இதை நான் சொல்கிறதுனால உங்கள் சில பேருக்கு ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒரு விஷயம். அப்போ ஏன் இந்த டிஜிட்டல் பிராண்டுக்கு உண்டான சண்டை இருந்தாங்க? சண்டைன்னு கூட சொல்ல மாட்டேன், இந்த டிஜிட்டல் உலகத்தில் பிராண்டு காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இட் இஸ் பிகாஸ் பிராண்ட்ஸ் டிஜிட்டலுக்கும் பிராண்டுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. நானே பேசிட்டு இருக்கேன், யாராவது பிராண்டுக்கும் டிஜிட்டலுக்கும் ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒத்துக்காது. இது ஸ்நான பிராப்தி கூட கிடையாது ரெண்டுத்துக்கும். இன்ஃபேக்ட் பிராண்ட் இஸ் ஆல்சோ ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் மைலேஜில் நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக் ஓன் பண்ணால் நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? அதான் பிராண்ட். அது அத்தனையும் சுலுக்கி ஒரு இதில் வச்சுட்டான்,
ஏன்னா இன்னைக்கு தெரியல, 1987 ஸ்ப்ளெண்டர் லான்ச் பண்ணதுலேருந்து அவன் சொன்ன 45 வருஷத்துக்கு மேலே அவன் சொன்னது மைலேஜ்னு சொல்லி பிராண்டு மைலேஜ்னா ஸ்ப்ளெண்டர்னா மைலேஜ்னு ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்ப்ளெண்டரில் வந்து இதுவே போட வேண்டாம், பெட்ரோலே போட வேண்டாம், ஓப்பன் பண்ணி பெட்ரோல்னு சொல்லுங்கள், அதை கேட்டு 2 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு பிராண்டை கன்சியூமர் மனசில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால ஒரு வெற்றி அது. பட் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அது இல்லைங்க. டிஜிட்டல் இஸ் அபவுட் ஸ்பீட். வேகமும் மாற்றமும் தான் டிஜிட்டலோட ஆதாரம். இது ரெண்டும் தான் பிராண்டுக்கு ஆகவே ஆகாது. டிஜிட்டல் பிராண்ட் இஸ் அபவுட் தி சேம். வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் 145 வருஷம் ஆகுதுங்க. 145 வருஷத்துக்கு முன்னால் அது எதுக்கு நின்றுச்சோ அந்த வார்த்தைக்கு தான் இன்னைக்கும் நிற்குது. உங்களுக்கு புரியாம சொல்றேன். பேஷ்னா உங்களுக்கு டக்குன்னு எந்த பிராண்ட் ஞாபகம்? 1969 எழுதப்பட்ட லைன் அது. நம்பிக்கை இல்லாதவங்க யூடியூப்ல போய் பாருங்க. 1969 பண்ண ஆட் அது. பேஷ் இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எழுதினர் யாருன்னு சொல்றேன். அந்த ஆடை யார் பண்ணது நடிச்சதுன்னா இன்னைக்கு விட ஒருத்தருக்கு ஒல்லிய தெர்மாமீட்டர் மாதிரி மியூசிக் நினைக்கிறேன். அவங்க தாத்தா, அவன் குடும்பமே பெரிய குடும்பம். இதுதான் தத்தாரி. அவர் பண்ண ஆடுது. அப்போ 1969 2025 வரைக்கும் அந்த பிராண்டுன்னா ஒண்ணுதான் மனசுல பதிவு பாருங்க. லிரில்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்ரெஷ்னஸ், புத்துணர்ச்சி. ஓனர் மாதிரி பேசுறாரு பாரு. 1971 லான்ச் பண்ண பிராண்ட், அன்னைக்கும் ஃப்ரெஷ்னஸ். 2025 இன்னைக்கும் ஃப்ரெஷ்னஸ். எம்ஆர்எஃப் என்னைக்கு லான்ச் பண்ணது ஞாபகம் இல்லை. எம்ஆர்எஃப்னா உங்களுக்கு என்ன தோணுது? டயர்னு தோணும். என்ன தோணுது? ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங். அதனால தான் அந்த ஆள் இப்படி பிடிச்சி நிற்கிற மாதிரி. இது எத்தனை வருஷம் எனக்கே ஞாபகம். கொக்கோ கோலா, தி ஒரிஜினல் கோலா அப்படிங்கிறது என்னைக்கு எழுதப்பட்ட லைன் தெரியுமா? 1893. இதுதான் டிஜிட்டலுக்கும் பிராண்டுக்கும் வித்தியாசம். பிராண்ட் இஸ் அபவுட் த சேம், டிஜிட்டல் இஸ் அபவுட் ஸ்பீட். ஸ்பீடு பிராண்டு கன்சிஸ்டன்சி தான் பிராண்ட். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பிராண்டை ஒத்துவே முடியாது. அந்த மாதிரி பிராண்டு தான் காணாம போகும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. லெட்ஸ் மூவ் ஆன். ஏன்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் தேர். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன கேள்வின்னு கேட்காதீங்க, அங்கே இருக்கு. பிராண்ட் என்றால் என்ன? ஐடென்டிட்டி. நல்ல வார்த்தை பாருங்க. அசோசியேஷன். பிராண்ட் என்னங்க அப்படின்னா? உங்களை ஒரு பொருளை ரெப்ரசென்ட் பண்ணுறதுங்கிறீங்களா? இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ரெப்புடேஷன். நல்ல வார்த்தை, எமோஷன். பட் இதெல்லாம் வந்து தன்மைகள். பிராண்ட்னா ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தைக்கு மிகாமல். இப்போ இந்த நீங்களாம் 80s நான் 10th படிக்கும்போது 1 word ஆன்சர்னு ஒன்று 35 கொஸ்டின் கேட்பாங்க சயின்ஸில். 35 கொஸ்டின் ஒன் வேர்டு தான் ஆன்சர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்குலாம்? ரைட்டுங்களா? 1 word. அந்த மாதிரி கேட்குறேன். 1 word ஆன்சர். சைட் எஃபெக்டா? பெனிஃபிட். நல்ல வார்த்தை. பெனிஃபிட்டு நல்ல வார்த்தை. ட்ரஸ்ட்டுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க சார். அதில் என்ன ஒரு எனக்கு இருக்கிறதுனா, ட்ரஸ்ட் இஸ் பிராண்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு பேசிக் இலக்கணம் அது. அதாவது ட்ரஸ்ட் வந்து தான் எப்படி சொல்றது, ட்ரஸ்ட் கேன் நாட் பி அ பிராண்ட். அதாவது பிராண்டுன்னு ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வந்துடுது. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், அப்படியா? டெய்லி 2 வேளை குளிப்பார். இப்போ குளிக்கிறது தப்பா? இல்லை, குளிக்கிறதுனால அவன் நல்லவன் ஆகிடுவானா? நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பெனிஃபிட்டும். இந்த போடியமுக்கு பெனிஃபிட் இருக்குங்க, உண்டா இல்லைங்களா? இந்த போடியம் எதுக்கு இருக்கு? இந்த போடியம் எதுக்குங்க? இப்போ போடியம் தானே எல்லாரும் சொல்றேன். எனக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. கம்ஃபர்ட்லாம் இல்லை, ஸ்பீக்கர் தொடர் நடக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்கான். அப்படிதான். அப்பங்க இது பிராண்டா? இதுக்கு ஒரு பயன் இருக்குல்ல, இது பிராண்டா? பார்த்தீங்களா? பயன் இருக்கான பிராண்ட் இல்லையே. இதை ட்ரஸ்ட் பண்றேன், ட்ரஸ்ட் பண்றேன், இப்படி சாஞ்சி நிற்க மாட்டேன். அப்ப இதை ட்ரஸ்ட் பண்றேன், அப்படி இது பிராண்ட் இல்லையே. சரி, ஃபண்டமெண்டலா நீங்க அதுதான் சொல்றேன். எல்லாரும் டிஜிட்டல் கோடிட்டிங் முதல்ல பிராண்டு தான் முக்கியம். யாரும் கூட சொன்னாங்க, நான் எல்லா இடத்துலையுமே சொல்ற ஒரு சிம்பிள் பதில், பிராண்ட் இஸ் an ஐடியா. ஒரு விஷயம் உங்க கன்சியூமர் மனசுல உங்களை ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஐடியாங்கிற வார்த்தை கூட பெருசு. இப்போ லிரில் கேட்டபோது ஃப்ரெஷ்னஸ் இல்லை, பூஸ்ட்னா என்ன தோணுது? அப்போ சீக்கிரட்ல கூட கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு வார்த்தை எனர்ஜி. ஹார்லிக்ஸ்னா நரிஷ்மெண்ட்.
லைஃப் பாய்னா ஆரோக்கியம், டவ்னா சாஃப்ட்னஸ், ஹமாம்னா ப்ரொடெக்ஷன், லக்ஸ்னா கிளாமர். யோசிச்சு பாருங்க, எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸும் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியும். இஞ்சி போச்சுன்னா 2-3 வார்த்தை வச்சுக்கலாம், பட் ஒரு வார்த்தையில் சொல்ல. அதான் பிராண்ட் இஸ் அன் ஐடியா. இட்ஸ் a சிம்பிள் ஐடியா. உங்கள் கன்சூமர் மனசில் என்னோட பிராண்டுன்னா இதுதான் உங்கள் மனசில் பதிய வைக்கிறது தான் பிராண்ட். அப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் முத்துசாட்டியும் இன்னும் கேட்கணும், டிஜிட்டல்னா ஒரு வார்த்தையில் சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு 2 வரியில் சொல்லணும், கண்டிப்பாக வச்சிருப்பார். அப்போ அந்த 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 அதுதான் பிராண்ட் இல்லைங்களா? அப்போ உங்கள் ஐடியா உன்னத்தை வச்சுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. அதனால தான் ட்ரஸ்ட்டுங்கிறத நான் ஒத்துக்கல. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, நான் பின்னால் வரேன். அப்போ நல்லையும் ட்ரஸ்ட்டு தான், ஆரம்பிக்கிறதையும் ட்ரஸ்ட்டு தான். ஆனால் ரெண்டும் ட்ரஸ்ட்டை வச்சு விற்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா தெரியல? புரியுதா? லிரில் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். டெட்டால் ஒரு வார்த்தையில் சொல்லுங்க, ஃப்ரெஷ்னஸ், சாரி ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, ஆன்டிசெப்டிக். சஃபலா ஹெல்த், அதனால தான் இதுவே ஹார்ட்டில் கொடுத்தான். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் ஹெச்டிஎஃப்சி தலை நிமிர்ந்து வாழ்ந்துங்கிறான். தலை நிமிர்ந்து இல்லை எல்ஐசி, எனக்கு ஹெச்டிஎஃப்சி ரொம்ப பிடிச்சது காரணம் தலை நிமிர்ந்து வாழ்ந்துங்கிறான். எங்கிட்ட இன்சூரன்ஸ் வாங்கினா நீ தலை நிமிர்ந்து வாழ்வேன். யோசிச்சு பாருங்க, இன்சூரன்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மிங்க. இந்தியாவில் 10-12% பேர் தான் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப கம்மி, ரைட்? அது வந்து அன்சார்ட் குட்ஸும்பாங்க. அன்சார்ட்னா எனக்கு தேவை ஆனால் வாங்கணும், நான் வாங்குவேன். எக்ஸசைஸ் மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணால் நல்லதுங்களா? ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த், ஆமாங்க. எக்ஸசைஸ் பண்ணால் லிவர் நல்லா இருக்குமே, ஆமாம். எக்ஸசைஸ் பண்ணுறது ஜென்ரல் ஹெல்த் நல்லதானே, ஆமாம். எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க. ஏங்க இந்த இதில் வேறு இந்த ஹாப்பி நியூ இயர்லேருந்து பண்ணலான்னு இருக்கோம். அது என்ன ஹாப்பி நியூ இயர்? அப்போ டயட்டிங் ரொம்ப நல்லது, பண்ணுறீங்களா? பண்ணணும். அந்த மாதிரி குட்ஸ் இன்சூரன்ஸ் அதில் வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்சூரன்ஸ் ஏன் தெரியுமா இன்சூரன்ஸ் வாங்க வைக்கிறது கஷ்டம்? 35-40 வயசில் நீங்கள் வந்து இன்னொரு 40 வருஷம் வாழ போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க. நான் எங்கே சாக போகிறேன்னு நினைக்கிறீங்க. எனக்கு பின்னால் பைசா வரும்னு நினைக்கிறீங்க. நாட் ஜஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ், எனிதிங். ஹெச்டிஎஃப்சி ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், இப்படி சொன்னால் இவன் வாங்க மாட்டான். அப்போ அவன் மனசில் எப்படி படிப்பது? நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குணங்க, எப்பேற்பட்ட குடிகாரனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் நம்ம பையன் தயவுன்னு மதிக்கக்கூடாது, நம்ம பொண்ணு தயவுன்னு இருக்கக்கூடாது. முன்னாடி சார் எல்லா பொண்ணுக்கும் அது உண்டு இல்லை சார். எனக்கு மறக்க மாட்டேன். 8ஆம் கிளாஸ் எங்கள் மாமாட்ட எங்கள் அப்பா பேசுகிறாரு, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். எவன் சதீஷும் எங்கேயோ இருப்பான், அவங்ககிட்ட நம்ம நிற்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப வருஷம் உறுத்தின வார்த்தை. நான் ஏதோ அப்பாட்ட தப்பாக இன்னி வரைக்கும் சொல்ல மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தான் நான் தப்பாக பண்ணிட்டேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன் இப்படி சொன்னார்? நான் அப்புறதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுங்க ஏன் அதை சொன்னாரு. அது எதுக்கு நான் அப்பாவாக வேண்டியது? பிகாஸ் யூ லவ் யுவர் சன் அண்ட் டாட்டர் so much, you don't want to be a burden to them. உண்டா இல்லைங்களா சார்? எல்லாருக்கும் அது உண்டு இல்லை. அதை தான் சார் நான் பிடிச்சோம். நீங்கள் சொந்த காலில் நிற்கலாம்னா என்ன பொசிஷன் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு விளம்பரத்தை, சும்மா வாயில் கதையாக சொல்கிறேன். ஒரு தாத்தா, அப்பா, பேரன், இது பெருசு 70 வயசுன்னு வச்சுங்க, ஒரு 40, ஒரு 10, 3 கிடைக்க போகுது. அப்போ ஒரு சைக்கிளில் பார்க்கும்போது அந்த சின்ன பையன் 7-8 வயசு பையன் கேட்குறான், அப்பா தாத்தாவை கேட்குறான், தாத்தா அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். தெரியும், அப்பா வாங்கி கொடுக்க மாட்டான்னு தெரியும் பையனுக்கு. தாத்தா அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்து தாத்தாங்கிறான். தாத்தா அப்படியே சிரிக்கிறார். அப்பா அப்படியே பையன் அப்பாவை பார்க்குறான். பையன் புரியுது, அப்பா ரிட்டையர்டு, அவர் எப்படி இதெல்லாம் வாங்கி கொடுப்பார்? ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைக்கிள். அதனால் அடுத்த நாள் தாத்தா பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது பையன் வரான், அதாவது அவரோட பையன் வரான். அப்பா ஒரு செக் எடுத்து, பையன் பிங்கிக்கு சைக்கிள் ரொம்ப ஆசைப்படுறான், ஆமாம், ரொம்ப வருத்தப்படுவான், செக்கை முதுவாட்ட கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுத்துருக்காரு. தாத்தாட்டு பையன் சொல்கிறான், சார் நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி சைக்கிளை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சத்தம் வாசல்ல. பார்த்தா பையன் வந்து நிற்கிறான் சைக்கிளில். அப்பா தாத்தா என்ன வாங்கி கொடுத்துருக்காரு பாருமா. புரியுதா? கட்டாமல் திருப்பி இங்கே காட்டுவாங்க கேமரா. அந்த செக் எடுத்து தாத்தா தன் பையனோட இதில் வைப்பார். இது நீ வச்சுக்கோ, இல்லைன்னா நான் வருத்தப்படுவேன். லாஸ்ட் ஷாட் 3 பேரும் போவாங்க. அந்த ஹிந்தியில் வரும், தமிழில் வரும், தலைநிமிர்ந்து வாழுங்கள். நான் இந்த இன்சூரன்ஸ் வாங்கினது காரணம் தான், என்ன மாதிரி எத்தனை ஆயிரம் பேர் வாங்கினாலும் என்னால் உணர முடியும். நான் சொல்லும் போது எனக்கு இப்போ செலுக்குது, மனசை தொட்டுதுங்க. சே இதான்டா, இப்படி தான்டா இருக்கும், இதான் பொசிஷன், இதான் பிராண்ட். என்ன மாதிரி டிஜிட்டல் இது எங்கே வந்து டிஜிட்டல் இது இல்லாமல் என்ன சார், எப்படி சார் இந்த பிராண்ட் ஜெயிச்சிருக்கோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு? அப்போ ஒரு வார்த்தையில உங்க மனசை மாத்தி இதை தான் வாங்கணும். அப்போ அவன் தம் பிராண்டை மட்டும் எனக்கு விற்கல, இன்சூரன்ஸுங்கிற பொருள் வகையே விற்றாங்க.
என்ன மாதிரி எத்தனை ஆயிரம் பேருக்கு இது வைக்க இப்போ எப்படின்னு தெரியல, இது வைக்க இந்தியாஸ் நம்பர் 1 செல்லிங் பிராண்ட் இன்சூரன்ஸ்ல. எதுக்கு சொல்ல போற, சர்வீஸ்லயும் பாருங்க B2B, இது B2Cன்னு சொல்லலாம். நீங்க இதை பாருங்க சார், இதோட ஒரு பிராண்ட் வேணும் உங்களுக்கு. புல்லட்னா என்ன தோணுது? ஆண்மைத்தனம் உண்டா இல்லையா? மேட்சம், கம்பீரம். இப்போ நான் ஒரு வந்து புல்லட் ஓட்டினவர் வராரு ஸ்பீக்கரா அப்படின்னாக்கா, நீ ஒரு 6 அடி 2 அங்குலம் 4 அடி அகலத்தில் ஒருத்தர் வருவார்னு எதிர்பார்ப்பீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அப்போ உங்க மனசுல ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கான் பாருங்க. நல்லா கவனிங்க, ₹1 அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ஏதாவது ஒரு ஆள் எனக்கு காட்டுங்க புல்லட் பண்ணாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது, ரைட்? ஸோ ஒரு வார்த்தையில ஒரு 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 மிஞ்சி போனா ஒரு வரியில கன்சியூமர் மனசுல பதிய வைக்கிற அந்த சித்து விளையாட்டு தான் பிராண்ட். இது B2Cக்கும் பொருந்தும், B2Bக்கும் பொருந்தும். அல்ட்ராடெக் நீங்களும் வாங்குறது ஐட்டம் மெஜாரிட்டி கம்பெனிஸ் தான் நீங்கள் வாங்குறாங்க. ஏன்னா வீடு கட்டுறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, இல்லை ரியல் எஸ்டேட்டில் போகிறோம், அதாவது ஃப்ளாட்ஸாக வாங்குறோம். ஸோ இது ப்ரிடாமினெண்ட்டாக இப்போ B2B பிராண்ட் ஆகிடுச்சு. அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா, இன்ஜினியர்ஸ் சாய்ஸ் தான். நம்ம யார்கிட்ட போய் 4 இன்ஜினியர் கேட்டோமா, அப்படியாப்பா உண்மையப்பா அப்படி சொல்கிறானே அப்படி கேட்குறோமா? சார் சிரிக்கிறீங்களே, ஹையஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட், இந்தியாஸ் நம்பர் 1 செல்லிங் பிராண்ட். பொசிஷனிங் வந்து ஒரு சாதாரண எடை போட முடியாத, எடைனாக்கா வெயிட் சொல்ல, ஒரு இது சிமெண்ட் நல்ல சிமெண்ட்டா, இது பெட்டர் சிமெண்ட்டானு சொல்ல தெரியாத ஒரு கேட்டகரியில் தன்னை வித்தியாசப்படுத்திக்க முடியுதுன்னா அதான் பிராண்டுங்கிற சித்து விளையாட்டு. இன்டெல் பெர்ஃபார்மன்ஸ். பாண்டிச்சேரினா என்ன சார் தோணுது பார்த்தீங்களா? உடனே பின்னாடி ஒரு குரல் வரும், இதுக்கு தான் இந்த மனுஷன் லைட்லாம் ஆஃப் பண்ண சொன்னாங்க. இதை யோசிச்சு பாருங்க சார். கடை, ஆல், சாரி பிராண்ட், ப்ராடக்ட்ஸ், பீப்புள், கடைகள். கல்யாணம் உங்களுக்கு என்ன தோணுது? நம்பிக்கை. ஒரு வார்த்தை பாருங்க சார், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1998 2025 வரைக்கும் ஒரு வார்த்தை தான். ஒரு ஆணி எப்படி சார் அடிப்பீங்க? மண்ணில் வைக்கிறீங்க, ஒரே மாதிரி தானே சார் அடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் சார் 1998 நவம்பர் கரெக்ட், கல்யாண் ஜுவல்லருங்கிற ஒரு பிராண்ட் ஆணியை எடுத்து நம்ம மனசில் வச்சு நம்பிக்கை 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 நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லி அடிச்சு இன்னைக்கு ரிவெட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம கல்யாண் ஜுவல்லர் நம்பிக்கிறது இதானே சார் பிராண்ட். இது எப்படி கன்சியூமரை எடுத்துட்டு போறீங்கிறது அடுத்த கேள்வி. நம்ம அதுக்கே ஒன்றும் போல. ஸோ ஒரு பிராண்டுங்கிறது இதெல்லாம் விடுங்க சார். என்ன சார் தோணுது? இதுதான் சார் ஒரு கண்டக்டருக்கு தெரிஞ்சது பிஸ்னஸ் மேனுக்கு தெரியல. 45 வருஷமா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, 45 வருஷமா இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? ஹி நியூ பிராண்டிங். தன்னை பிராண்டா மாத்திக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர். யோசிச்சு பாருங்க, 45 வருஷமா ஒரு வேற எந்த நடிகரை பார்த்தாவது ஒரு வார்த்தை நமக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் பிராண்ட். அப்போ இது பிராண்டுங்கிறது பொருட்களுக்கு பொருந்தும், கடைகளுக்கு பொருந்தும், ஊர்களுக்கு பொருந்தும், ஆட்களுக்கு பொருந்தும் போது இது ஒரு வாழ்க்கை தத்துவம். யோசிச்சு பாருங்க. இட் இஸ் a philosophy of life actually. Forget branding, I mean forget marketing or products. இதான் பிராண்ட். அதாவது சொன்ன பிராண்ட் இஸ் an idea. நான் இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு பாக்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் எல்லாம் ஃபெயிலியர் எதனால நினைக்கிறீங்க? இதெல்லாமே ஃபெயிலியர் பிராண்ட். நான் டெலிபரேட்டாகவே ரொம்ப பெரிய கம்பெனி பிராண்ட்ஸ் காட்டினேன். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி மைலோ, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் 2-wheeler மேனுஃபேக்சரர் ஹீரோ ஹோண்டா. நீங்கள் யார் வேணா எடுத்துங்க, அது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பத்திரிகை குழுமத்திலேருந்து வந்த பிராண்ட். இதெல்லாம் ஃபெயில் ஆனது காரணம் என்ன நினைக்கிறீங்க? பொசிஷனே கிடையாது சார். அதான் சொல்ல இல்லை, நான் ஏன் டைம் பாஸ் அதே டைம் பாஸ் எடுத்தேன்னா, அவ்வளோ பெரிய கம்பெனி ஆனந்த விகடன் அவங்க வந்து குமுதத்தில் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்றது வந்து 2007 2008 குமுதம் அடிச்சு. குமுதம் வந்து நான் சின்ன வயசுல குமுதம் படிச்சா வீட்டில் அடிச்சுலாம் ஞாபகம் இருக்கு. உருப்படா போய் முடிவு பண்ணிட்டேன் எப்போ. ஏன்னா நடுப்பக்கத்தில் ரொம்ப ஜோராக இருக்கும். திறந்த மனசோட சில பேரை காட்டுவான். எனக்கு திறந்த மனசுக்காரங்களுக்கு பிடிக்கும், அதனால பார்ப்பேன். செல்படி வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. விகடனில் அதெல்லாம் கிடையாது. விகடனில் அதெல்லாம் வந்து அமல்குட்டி படம் காட்ட மாட்டான். ஆனால் குமுதம் லீடிங். விகடனால ஜெயிக்க முடியல. விகடன் பார்த்தான், குமுதம் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்றது? குமுதம் மாதிரியே ஒரு பிராண்டை போடணும். ஸோ குமுதம் மாதிரி கிசு, குமுதம் மாதிரி நடுப்பக்கம், குமுதம் அந்த ஒரு கிண்டல். குமுதம் நிறைய பேருக்கு குமுதம் மாதிரி ஒரு கிண்டலே கிடையாது. நல்லா ஞாபகம் கேட்டாங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் 5 பெண்களுடன் சாய்ந்து நிற்கும் காட்சின்னு போட்டு பக்கம் 38 போட்டுருந்தான். அங்கே போனால் ஒரு 5 பேனா வச்சு விஜயகாந்த் நிற்கிறார்.
இந்த மாதிரி கிண்டல்லாம் குமுதத்துக்கு நிறைய உண்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு முருகர் படம் தேவர் ஒன்று எடுத்தாராம் 1960களில். முருகர் படம் பயங்கர போரு போல இருக்கு. குமுதோட ரெவ்யூ அப்படின்னா அந்த படத்தை போட்டு இந்த சீனை போட்டு எழுதுவாங்க இல்லையா, சீனை போட்டுட்டு முருகா 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 ஃபுல்லாக போட்டு கடைசியில் இதுக்கு மேல் ஒன்றும் கேட்காதீர்கள் நொந்து போயிருக்கிறோம்னு. இதான் ஒரு பக்கம் செக்ஸும் கவர்ச்சியும் உண்டு, ஒரு பக்கம் இதெல்லாம் கிண்டலும் உண்டு. விகடன் அவங்கள அடிக்கணும்னு போட்ட பிராண்ட் டைம் பாஸ். இன்னொன்று சொல்றேன், குமுதத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்குன்னாங்களாம். குமுதத்தில் நடுப்பக்கத்தில் இது போட்டிருப்பான் செக்ஸியா, நம்ம செக்ஸியா போடுவோம். அவன் கிசு போடுவான், நம்ம கிசு போடுவோம். அவன் கிண்டல் போடுவான், நம்ம கிண்டல் போடுவோம். அவன் இப்போ 10 ரூபா நம்ம 5 ரூபாய்க்கு விற்போன்னு விற்றான். இது வந்த போது எல்லாம் ஞாபகம் இருக்க. ஒரு கேஸ் ஸ்டடியாகவே பண்ணாங்க மார்க்கெட்டிங்கில், எம்பிஎஸ் ஸ்கூல்ஸில். குமுதம் மாதிரியே இப்போ இருக்கிற பத்திரிக்கை, விகடன்லேருந்து வர பத்திரிக்கை, அது 10 ரூபா, இது 5 ரூபா, எது ஜெயிக்கும்? எல்லாரும் சொல்றது டைம் பாஸ் ஜெயிக்கும். டைம் பாம் ஆச்சு அந்த பிராண்ட். பொசிஷனிங்கோட பவர். ஏன்னா ஏற்கனவே குமுதம் அதில் போய் உட்காந்துட்டான். அந்த இடத்துல நம்ம மக்களால் இன்னொரு பிராண்ட் அங்கே மாற்ற முடியாது. இன்னைக்கு யாராவது ஒரு விஜயங்க கடைசி படத்தில் சிகரெட் வாயில போடுறாருன்னு வச்சுங்க, நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வீவில்னா அதுதான் பொசிஷனிங்கோட பவர். ஸோ இல்லைன்னா இது எல்லாமே தோத்த பிராண்ட்ஸ் தான். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி விட்டுட்டு நான் போயிடுறேன். உங்கள் பிராண்டை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற பிராண்டை ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? எங்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அது இல்லாமல் டிஜிட்டலில் போய் இறங்க, அது உங்களை காப்பாற்ற. இந்த கேஸ் தான் 4 விஷயம் பாருங்க உங்கள் பிராண்டில். நான் உங்கள் பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக 4 விஷயம். உங்கள் பிராண்ட் நீங்கள் உங்கள் மனசில் ஒரு வார்த்தையில் என்னோட பிராண்டை இந்த மாதிரி தனித்துவமாக, எப்படி லிரில்லாம் ஃப்ரெஷ்னஸ், ரஜினிகாந்த்னா ஸ்டைல், கல்யாணம்னா நம்பிக்கையோ, அந்த மாதிரி நான் விற்கிற பொருளை இந்த வார்த்தை ஆர் இந்த ஐடியா ஆர் இந்த வேல்யூவில் நான் டெஃபினேஷன். வேல்யூ, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க. வேல்யூன்னு ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தியோடர் லேவிட், அதை மட்டும் சொல்லிட்டு திருப்பி நான் இங்கே வரேன். தியோடர் லேவிட்னு நான் ஆத்மார்த்தமாக ரொம்ப ரசிக்கிற ஒரு இறந்து போன ஒரு மார்க்கெட்டிங் குரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர். 1960களில் 2005 இறந்து போனார். அவர் ரொம்ப அழகாக அவங்க சொல்லுவாருங்க, மார்க்கெட்டிங் இஸ் நாட் அபவுட் ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் வேல்யூம்பர். உங்களுக்கு புரியாமல் சொல்கிறேன். இப்போ நான் கடைக்கு, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பல்பு வாங்குறான், ஆனால் நீங்கள் அவனுக்கு பல்பு விற்கலம்பர். அப்போ நீங்கள் என்ன விற்கிறீங்க? வெளிச்சத்தை விற்கிறீங்க. இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் விற்கிறது பல்பை இல்லை வெளிச்சத்தம்பர். அப்படி நீங்கள் பிகாஸ் யூ ஆர் கிவிங் அ வேல்யூ. இன்னைக்கு லைட்டு கொடுக்குறது பல்பு, அதனால அவன் லைட்டு வாங்குறான். நாளைக்கு ஃபேன்லேயே எரியிற மாதிரி ஒருத்தன் கண்டுபிடிச்சா அவன் பல்பை நிறுத்தி ஃபேனு தான் வாங்குவான். அப்போ நீ காணாமல் போயிடுவேன். யோசிச்சு பாருங்க, சிவகாசி அழிஞ்சது அதனால தானே. வத்திப்பட்டி, நான் எல்லாத்தையும் இந்த கதையை சொல்லியிருக்கேன். வத்திப்பட்டி எதனால போச்சு? லைட்டரில் போச்சு, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போச்சு, எதில் போச்சு? உங்களுக்கு தெரியுமா தெரியல, 2012 அக்டோபர் எல்லாம் ஞாபகம் இருக்கு. நம்ம தேக்கடி சொன்னீங்களே, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் சிவகாசியில் கூப்பிடும்போது நான் பேசும்போது இப்படி தான் ஒரு ஹாலில் இந்த பில்ல ஹோட்டல் நடக்குது. ஒரு 70-80-100 பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் பேசி முடிச்சோன்னா ஒரு 70 பேர், அது 80-90 பேரில் 70 பேர் என்ன கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் வத்திப்பட்டு தொழில் பண்ணுறோம், நாங்கள் அழிஞ்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அழிஞ்சது வார்த்தையே சொன்னார். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்னு ஒருத்தர், ரொம்ப பாவம், ஒரு 80 வயசு மனுஷன் கண்ணில் தவிர்க்க ஒருத்தர், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எழுஞ்சோன்னு. நான் தியோடர் லேவிட் சொன்னதான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன விற்றீங்கன்னு கேட்டேன். வத்திப்பட்டின்னு. அங்கே தான் தப்பு பண்ணீங்க. நீங்கள் வத்திப்பட்டி வியாபாரத்திலே இல்லை, நீங்கள் இருந்தது நெருப்பை ஏற்றும் தொழிலில். அப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா லைட்டர் அவங்க போட்டிருப்பாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் அவங்க போட்டிருப்பாங்க, கேண்டிலுக்கு பதில் இப்பெல்லாம் எமர்ஜென்சி லேம்ப் வந்துச்சுன்னு பேசுகிறோம், அதை அவங்க போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கேஸ் லைட்டர் அவங்க போட்டிருப்பாங்க. வத்திப்பட்டி கொடுக்குற பயனெல்லாம், இப்போ கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க, முதல்லயே போட்டிருப்பாங்க. அப்போது சிவகாசி இன்னும் 10 மடங்கு பெருசாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதை தான் தியோடர் லேவிட் சொன்னார். நீ விற்கிறது பொருள் இல்லை, ஒரு வேல்யூ. அது தெரிஞ்சதுன்னா கஸ்டமர் எப்படி தேவையை பூர்த்தி பண்ணணும்னு உனக்கு புரியும். நாளைக்கு உனக்கு எங்கே இந்த சாவு வருங்கிறது உனக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, பெப்சி சேர்மன் அந்த அம்மா இந்திரா லூயி, எங்கள் ஏரியா பெசலகர், அந்த அம்மா ரொம்ப அழகாக கேட்டாங்க. நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஹவுஸ் யர் பெவரேஜ் பிஸ்னஸ் கமிங் அலாங்னு கேட்டாங்க. இப்போ ஹவுஸ் யர் பெவரேஜ் பிஸ்னஸ், உங்கள் பெவரேஜ் பிஸ்னஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? அந்த அம்மா சிரிச்சுனே கேட்டாங்களா, வென் ஆர் வி இந்த பெவரேஜ் பிஸ்னஸ்? நாங்கள் எப்படா பெவரேஜ் பிஸ்னஸில் இருந்தோம்?
அப்போ நான் இருக்கிறது தாகம் தீர்க்கும் தொழில். ஐ எம் இன் தி பிசினஸ் ஆஃப் quenching thirst. அதனால தான் இந்த பெப்சி தண்ணி பாட்டில் போட்டான், கோலா போட்டான், லைம் ட்ரிங்க் போட்டான், ஜூஸ் டிராபிகானா போட்டான். உங்களுக்கு பல பேர் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன், இதான் சாகர் வெளில போயிடாதீங்க. ஸ்டாலிக் நயான்னு ஒரு வாட்கா போட்டு தான் வந்தான். நம்பிக்கை இல்லாதவங்க நெட்டில் போய் பாருங்கள், ஸ்டாலிக் நயான்னு போட்டு கீழே பாருங்கள், ட்ரேட்மார்க் ஓன்டு பை பெப்சி கார்பரேஷன் யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கோம். நீ ஏதாவது குடிக்கணும்னா அதை நான் தானே கொடுக்கணும்னா, பிகாஸ் தேட் இஸ் த வேல்யூ தட் ஐ கிவ் யூ. நாளைக்கு யாராவது தாகம் போகிறதுக்கு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சா சத்தியமாக சொல்ல பெப்சி தான் போடுவோம். ஸோ கமிங் அப்போ எதுக்கு நான் அதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த யூ ஆர் கிவிங் அ வேல்யூ. இந்த வேல்யூ நீங்கள் டிஃபைன் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? ஸோ 3 விஷயங்க. உங்கள் பொருள், நீங்கள் விற்கிற பொருள், நீங்கள் விற்கிற பிராண்ட், whatever, அது பிராண்டுங்கிற அந்தஸ்து வரத்துக்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதை ஒரு வார்த்தையில் என்னால் தனித்துவமாக சொல்ல முடியும். ஒரு வார்த்தை ஓகே, 2 வார்த்தை 3 வார்த்தைன்னு வச்சு. பட் நான் சொன்ன பிராண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சு, இதெல்லாம் பெரிய கம்பெனி நினைக்காதீங்க, இவெல்லாம் சின்ன கம்பெனியாக இருந்தவன் தான் ஒரு காலத்தில். அவன் வாழ்ந்ததுக்காரன் பொசிஷனிங். ஸோ என் பிராண்டை நான் ஒரு வார்த்தையில் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்ல போகிற அடுத்த 4 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கேன். என் பிராண்ட்னா இது நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெர்மனியோட நம்பர் 1 செல்லிங் சோப், யூரோப்பில் டாப் 3ல இருக்கிற ஒரு சோப் வந்து ஃபா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பிராண்டு? ஃபா, எஃப்ஏ. இந்தியாவுக்கு வந்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் வந்து காணாமல் போயிட்டாங்க. சோப்பில் நுர வருது இல்லையோ, அது வாயில் நுர மூடிட்டு போயிட்டான். சோப் இன்னைக்கு கிடையாதுங்க இந்தியாவில். ஃபா சோப் யூரோப் டாப் 3 செல்லிங் பிராண்ட் இந்தியாவில் கிடையாது. என்ன காரணமாக இருக்கும்? அதெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம் அட்வர்டைஸ்மெண்ட். ஹெங்கல் காஸ்மெட்டிக்ஸ் வேர்ல்ட்ஸ் டாப் 5 ஆர் டாப் 10 காஸ்மெட்டிக் கம்பெனியில் இருக்கிற ஒரு, அது சாதாரண கம்பெனி இல்லை, சாதாரண நாடும் இல்லை, சாதாரண கான்டினென்ட்லேருந்து வரல, இந்தியாவில் மண்ண கவின பிராண்ட். ஏன்னா ஃபா இந்தியாவுக்கு வந்து 2004 2005 வந்து ஃபானா ஃப்ரெஷ்னஸ் இடிக்குதா? ஏற்கனவே லிரில் உட்காந்துருக்கா, நீங்கள் எழுந்துக்கோன்ட்டாங்க கஷ்டம். பஸ் மாதிரிங்க, பொசிஷனுங்கிறது பஸ் மாதிரி. அந்த சீட்டில் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா அந்த சீட் உங்களுது. ஃப்ரெஷ்னஸ்ன்ற சீட்டில் லிரில் 1971 உட்காந்துட்டான். நீ என்னடா இப்போ வந்து உட்கார்றது எழுதுக்கோன்ட்டாங்க கன்சியூமர். ஃபா வாஸ் அ டிசாஸ்டர் ஃபெயிலியர். உங்கள் பிராண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் தகவலுக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஃபா ஒரு 70-80 வருஷமாக யூரோப்பில் இருக்கிற பிராண்டு. லிரில் ஃபாவை பார்த்து தான் கார்பரேட் இந்தியாவில் லான்ச் பண்ணோம். நீங்கள் நம்பிக்கை இல்லைனா நெட்டில் போயிட்டு ஃபா பேக் எடுங்க, லிரில் பேக் எடுங்க. ஃபாவோட ஆடை பாருங்கள் யூடியூப்பில். ஒரு நீர் விஷயில் பொண்ணு குளிச்சுட்டு இருப்பான், இங்கே பார்த்த மாதிரி இருக்குமே, இதெல்லாம் லிரில் காப்பி அடிச்சான். ஆனால் மக்களுக்கு தெரியாது. அது முதல்ல அவன் சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங், யுவர் பிராண்ட் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தரம், என் பிஸ்னஸ் தரம்னு யாரா இங்கே சொல்கிறீங்களா? என் பிஸ்னஸ் நான் தரமான பொருள் விற்கிறேங்கிற கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க சார். இதுக்கெல்லாம் கூட ஒரு வயக்கரா கொடுக்க முடியும். என் பிஸ்னஸில் தரம் இருக்குது, பிராண்ட் இருக்குது, தரம் இருக்குது, கை தூக்குங்க சார். ஐயோப்பா, மீதி பேர்ல உங்க செஷன் ஆல்ரெடி அட்டெண்ட் மீதி பேர்ல ஆல்ரெடி உங்க செஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா ஏன் சார் உங்க காம்படிட்டர் தரம் கொடுக்க மாட்டானா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரி, தரம் ரொம்ப ஒரு தரங்கட்ட விஷயமா போயிடுச்சு இப்போ, ரைட்? நான் நீங்க தரம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, அது உங்களுடைய பொசிஷனா இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தரம் இல்லையா? கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹோட்டல் பாருங்க, அன்னபூர்ணா, மெட்ராஸ்ல வந்து ஃபெயிலியர். ஆனந்தாஸ் இப்போ ஒரு பிராண்ட் இருக்கு, அவங்க கோயம்புத்தூர்ல ரொம்ப சக்சஸ். அவங்க இப்போ மெட்ராஸ்க்கு வர போறாங்க, 4 கடை திறக்க போறாங்க. அவர் என்ன வந்து பார்த்தார், அவர் பாவம் வந்து பார்த்தாரு என்ன. நான் அவங்க இதே கேள்வி தான் கேட்டேன், நீங்க என்ன சொல்லி வைக்க போறீங்க? குவாலிட்டி. நீங்க 3 துளி வந்து சாப்பிட்ற ஒரு நாள்ல எல்லாருமே மூஞ்சிலே முடிக்க மாட்டார். நான் தான் கேட்டேன், ஏன் அப்ப நாங்களாம் தரங்கட்டா தின்னு 10 வருஷம். இவர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டாரமா, நாக்க தொங்க போட்டு ஹோட்டலுக்கு வரணும். ஏன்னா மற்றவங்க தரம் கட்டு கொடுக்குறான். இல்லை என் தரம் வேற. என்ன இட்லியில் என்ன தரம்? அரைப்போம் சைனா போட்டு வைக்க போகிறோம் இல்லை, எழுதி தரம் அது ஃபெயிலியர். இன்னைக்கு நான் எழுதி தரேன் உங்களுக்கு ஃபெயிலியர். தரம் கேன் நெவர் பிகம் யுவர் பொசிஷன். என்ன அது வித்தியாசப்படாது. ஏன்னா உங்க காம்படிட்டர் அதானே சார் சொல்றான். இந்த வாட்டர் பாருங்க சார், இப்போ நான் எடுத்து குடித்தேன், இது பேரே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அக்வா.
யாரோ ட்ரஸ்ட்னு சொன்னீங்களா, ட்ரஸ்ட் பண்ணியா சார் குடித்தேன்? யோசிச்சு பாருங்க. 12 வருஷத்துல இப்படி தட்டினா ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அவ்வளோதான். ஆனால் இது பிராண்ட், அது பிராண்ட் இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ ஒன், இஸ் இட் டிஃப்ரெண்ட். ரெண்டாவது, இஸ் இட் ரெலவென்ட். டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில பேருக்கு 6 விரல் இருக்கும், அது வித்தியாசம் தான். ஆனால் 10 காசு பிரயோஜனம் கிடையாது. சில பேர் காது புசு புசுன்னு முடி வரும், பார்த்தீங்கன்னா அவ்வளோ புசு புசு புசுன்னு சீப்பு கொடுத்தா வகை எடுத்து வாங்கிடுவோம். அதை வச்சு அது வித்தியாசம் தான். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? 10 காசு பிரயோஜனம் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போறாதுங்க, உங்கள் பிராண்ட் வித்தியாசமாக இருக்கா, சாரி ரெலவெண்ட்டாக இருக்கா. நான் எப்பவுமே சொல்ற எக்ஸாம்பிள் தான். 2013 கவின்ஸ் மில்க் வந்தது. 108 நாள் கெட்டு போகாதுன்னா சார், அது உண்மையும் கூடங்க. பைதவே நான் அவங்க காம்படிட்டிவ் பிராண்டுக்கு நான் அப்புறம் கன்சல்டிங் பண்ணும்போது அவங்களையும் கேட்டேன், அது உண்மை. 108 நாள் கவின்ஸ் மில்க் கெட்டு போகாது. வித்தியாசம் தானே சார்? யாருமே சொல்ல சார், அதுக்கு முன்னாடியும் சொல்ல, அதுக்கு அப்படியும் சொல்ல. ஏன் சார் அது விற்கல? ஃபெயிலியர். பிரில்லியன்ட் பொசிஷனிங், 108 days சார். நமக்கு ரெலவன்ஸ் இல்லைங்க, நமக்கு தேவையில்லை, நமக்கு ரெலவெண்ட் இல்லை. நீங்கள் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வாங்க, அன்னைக்கு பழைய பால்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு போங்க. பக்கத்து டம்மா வாங்கி வச்சிருப்பாங்க. 2 நாள் நீங்கள் ஊர்லேருந்து வந்தலான்னு போயிட்டீங்க வெளில. ஒரு வாரம் கழிச்சு தான் வரீங்க, 10 நாள் கழிச்சு தான் வரீங்க. அந்த பால்லாம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். உங்கள் ஒய்ஃப் யூஸ் பண்ண மாட்டான். பையனை கூப்பிட்டு, டே நாய்கிட்ட கூப்பிட்டு, இல்லை உங்கள் அப்பனை காஃபி வருமானு கேள்வி. அப்போ ரெலவன்ஸ் இல்லையா, வித்தியாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? தேர்ட், இட்ஸ் கிரெடிபிள். நம்பகத்தன்மை. இது நிறைய பேர் விட்டுருவாங்க சார், நிறைய பேர் விட்டுருவாங்க. நம்பகத்தன்மை. என் கிரீம் உங்களை சிவப்பாக்கும். 25 பேர் சொல்றான் என் கிரீமும் சிவப்பாக்குங்கிறான். அப்போ நம்பகத்தன்மை இல்லையே. நம்பகத்தன்மை எப்படி கொடுப்பீங்க? என் கிரீம் சிவப்பாக்குங்கிறேன், உங்க சருமத்தை சிவப்பாக்குங்கிறேன். அந்த மாதிரி 25 பேர் லைனா நிற்கிறான், எந்த சிவப்பாக்குங்கிறான். நம்பகத்தன்மை யார் கொடுக்குறான்? எப்படி கொடுப்பீங்க சார்? அவனும் அதான் காமிக்கிறான். நான் இப்படி திருப்புறேன், அவன் இப்படி திருப்புறான். அவ்வளவுதான் வித்தியாசம். உங்க பிராண்ட் எல்லாமே பாருங்க, கன்சியூமர் உங்களை 2 கேள்வி கேட்பாங்க. ரீசன் டு பை, உன்னை வாங்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுமா? அதுதான் நம்ம இப்போ பேசுறது, பயன் வேல்யூ. ரெண்டாவது ஒன்று கேட்பான், அதை நம்ம பல பேர் பதில் சொல்றதே கிடையாது. உன்னை நான் ஏன்டா நம்பணும்? நீ ஏன் அவனை நம்பணும் சொல்லு. அவன்லாம் சிவப்பாக்குங்கிறான், இவன் சிவப்பாக்குங்கிறான், இவன் சிவப்பாக்குங்கிறான் கிரீமு, நீ வந்து சிவப்பாக்குங்கிற, நான் உன்னை ஏன் நம்பணும் அப்படிங்கிறான். அவன் 3வது ஆள் வந்து சொல்றான் என்கிட்ட குங்குமப்பூ இருக்குங்கிறான். குங்குமப்பூவின் நற்குணங்கள் கொண்டது அப்படின்னு சொல்றான். இப்போ வாங்குறீங்களோ இல்லையோ, இவன் சொல்றது நம்ப முடியுதா உங்களுக்கு? உண்மையா புரியுதா சார்? நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. கிளினிக் பிளஸ் வந்து சொல்றான் அடர்த்தி ஆக்கும் முடியுங்கிறான், முடிய அடர்த்தி ஆக்குங்கிறான். ஏன் நம்புறோம் சார்? இந்தியாவுடைய நம்பர் 1 செல்லிங் ஷாம்பு 40% மார்க்கெட் ஷேர். அடர்த்திலாம் ஒன்றும் ஆக்காது. நான் சொல்றேன், நான் ஷாம்பு இண்டஸ்ட்ரி 5 வருஷம் இருந்தேன். இந்த தலையை வச்சுட்டான்னு கேட்காதீங்க, அப்போ முடி இருந்த காலத்தில் இல்லை. கிளினிக் பிளஸ் ஏன் சார் வாங்குறோம்? ஏன் சார் நம்புறோம்? அடர்த்தி ஆக்குங்கிறோம், நாமளும் குளிச்சுனே போய் வாங்குறோம். ஏன் நம்புறோம் நினைக்கிறீங்க? ஏன்னா என்கிட்ட பால் புரதம் இருக்குங்கிறோம். ஆடெல்லாம் பாருங்க, பேக்கிங்ல பாருங்க, ஒரு டிராப் மாதிரி போட்டு பால் புரதம், மில்க் புரோட்டீன். புரோட்டீன் சொன்னா கூட எங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி மில்க் புரோட்டீன் இருக்குங்கிறான். மில்க் புரோட்டீன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மில்க் புரோட்டீன் என்ன பண்ண முடிக்கு? ஒரு வயிறு பண்ணாது. தலைவலிக்கு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஏன் நம்ம போய் சொல்றோம்? இல்ல மில்க் புரோட்டீன் வச்சிருக்கான், நாம நம்புறோம். அப்ப மில்க் புரோட்டீன் இருக்குங்கிறான். மில்க் புரோட்டீன் உடம்புக்கு நல்லது, உடம்பு மேலதான் தலை இருக்கு, தலைக்கு மேலதான் முடி இருக்கு. அப்ப இங்க நல்லதுன்னா நாம கணக்கு பண்ணிக்கிறதெல்லாம் அவன் ஒண்ணுமே சொல்லல. இல்ல சார், சிரிக்க சீரியஸா யோசிச்சு பாருங்க. ரீசன் டு பை. நான் உங்க கம்பெனி வரேன் சார் இன்டர்வியூக்கு. நான் உங்க கம்பெனி சேல்ஸை 4 மடங்கு ஆக்குறேன், ப்ராஃபிட்டை 3 மடங்கு ஆக்குறேன், வேலை ஆட்களில் பாதியா குறைச்சி இதெல்லாம் டெலிவர் பண்றேன் அப்படின்னா நீங்க ஏன் நம்பணும்? இப்போ நான் அடுத்தது சொல்கிறேன். நான் பெங்களூரில் கோல்டு மெடலிஸ்ட்டு, 18 வருஷம் கோல்கேட்டில் ஒர்க் பண்ணிட்டு 6 வருஷம் லீவர்ஸில் இருந்தேன்னு சொல்கிறேன். இப்போ உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பீங்க. வேலை கொடுக்குறீங்களோ இல்லையோ என்ன நம்புவீங்க? ரீசன் டு பிலீவ் கொடுத்தேன். உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? நீங்கள் டிஜிட்டல் பண்ணுங்க. ரீசன் டு பை அண்ட் ரீசன் டு பிலீவ் இல்லைன்னா எந்த டிஜிட்டலும் உங்களை காப்பாற்றாது. இப்போ எந்த கண்டென்ட்டும் உங்களை காப்பாற்றாது. இதை நம்ம எத்தனை பிராண்ட் யோசிச்சு கொடுக்குறோமா பாருங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? சார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்து எனக்கு உடன்படலைன்னா ப்ளீஸ் தாராளமாக கேள்வி கேளுங்க, எழுதி சொல்லுங்கள்.
ஸோ ஒன்று பிராண்ட், உங்கள் பிராண்ட் நான் திரும்ப வரேன், எங்கே விட்டுறாதீங்க, எங்கே விட்டோங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் பிராண்ட் அப்படின்னா ஒரு வார்த்தையில் இதுதான் என்னுடைய பிராண்ட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்று வித்தியாசமாக இருக்கணும்னு சொன்னேன், 2 ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன், 3 கிரெடிபிள் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி வேணா இருக்கலாம். இப்போ அமிர்தாஞ்சன் ஏங்க நம்புகிறோம்? அதில் எந்த உட்பொருளும் கிடையாது. என்கிட்ட வந்து அது இருக்குது, இது இருக்குது, விட்டமின் இருக்குது, மில்க் ப்ரோட்டீன் எதுவுமே சொல்லலை. ஆனால் அமிர்தாஞ்சனை நம்புகிறோம், விக்ஸை நம்புகிறோம், ஐடெக்ஸை நம்புகிறோம். அவன் எதுவுமே சொல்லலை, நம்பகத்தன்மைக்கு அவன் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் ஏன் நம்புகிறோம்? இல்லை, என்ன பாரம்பரியம். அவன் 70-80 வருஷமாக இருக்கான். எங்கள் தாத்தா யூஸ் பண்ணார், எங்கள் அப்பா யூஸ் பண்ணார், இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், என் பையனுக்கும் கொடுக்குறேன். இது 4 தலைமுறை யூஸ் பண்ணால் இப்போ நமக்கு தானா நம்பிக்கை வந்துடுது. உங்களுக்கு பாரம்பரிய பிராண்டுன்னா அதுதான் உங்களுடைய ரீசன் டு பிலீவ். எனக்கு ஒரு தெரிஞ்சவர் கரூரில் ஒரு இந்த மாதிரி தான் ஒரு அசோசியேஷன் ஒரு மீட்டிங் பேசிட்டு 9 மணிக்கு ட்ரெயினு, நானே உங்கள் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறேன், வண்டி எடுக்கும்போது அவர் சொல்கிறார், என்ன இல்லைங்க இதை பேசினே வந்தது, காம்படிட்டர் தொந்தரவு தாங்க முடியல. நான் சொன்னேன், எந்த ஒரு காம்படிட்டர் வந்து கொஞ்சிட்டு போவான், எல்லோரும் தான் பண்ணுவான். இல்லைங்க, நாங்கள் பஜாரில் கடை வச்சுருக்கோம், பாத்திர கடை, இந்த பக்கம் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, சரி, இந்த பக்கம் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, சரி, இந்த வடிவல் மாதிரியே போங்க, உசுரை பிடிங்கி தின்றாங்க. என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, ஆஃபர்னு ஒன்று போடுவேன், போட்டு மத்தியானம் சாப்பிட்டு வரும்போது பாப்பா இவங்க 2 கடையிலையும் அதே ஆஃபர் தருவோம். இது வாங்கினா அது ஃப்ரீன்னு காலையில் போடுவேன், 11 மணிக்கு அவங்க கடையிலே அதே தோணுது. இவனுக்கு தொந்தரவு தாங்க முடியாதுன்னு கல்கட்டா, சூரத்து அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு புதுசாக பாத்திரங்கள், புதுசாக செராமிக்கெல்லாம் பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சேன். முதல்ல இவனுக்கு 2 பேர் தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் 10 நாளில் பார்க்குறேன், இவனுங்களும் அந்த ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க, உசுரை பிடிச்சி தின்றாங்க. இதெல்லாம் பேசும்போது கார் கரெக்டாக அந்த கடை மேலே வந்து நிற்குது. அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்கார், நான் அப்படி உட்காந்துருக்கேன். இறங்க தான் சார் கடை இல்லை, இல்லை இறங்க, ராத்திரி 8:30 மணி இறங்க, கதவு தர, அவர் தான் கதவு திறக்கணும், இறங்க தரக்க முடியல, இறங்குங்க, இங்கே தான் பாருங்க என்ன, அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம், கதவை நிறுத்து, தரங்க சார்ங்க, இதான் கடைங்க. எனக்கே டவுட் வந்துருச்சு, என்ன தொழில் பண்ணுறீங்க உள்ளேன்னு கேட்டேன். இல்லை பாத்திர கடை தான். அப்போ தரங்களே போய் பார்ப்போமேன்னு உள்ளே போகிறேங்க. ஒரு மாதிரி ஸ்மெல்லு, தூண், உப்பரிகைலாம் வச்சுங்க கடை பார்த்துருக்கீங்களா? உப்பரிகைன்னா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல எனக்கு தமிழ். மாளிகை எல்லாம் ராஜா வந்து நிற்பாரு, உப்பரிகை அதெல்லாம் இருக்குங்க கடையில். பார்த்தோன்னே கேட்டேன், ரொம்ப பழைய கடை மாதிரி தெரியுதுன்னு. அப்போதான் புரிஞ்சுது, அதுக்கு வெக்கப்பட்டு எனக்கு கூட்டின்னு வரல. பழசு அப்படின்னு அப்பா ஆரம்பிச்சா அப்படின்னு, தாத்தாவா சொல்லி தொலையா, யார் தாத்தாவோட அப்பா குழு தாத்தா ஆரம்பிச்ச கடைங்க 1914 வாயில வந்துருச்சு. அடங்க ஒப்பம் மோனே, இதுதான் கதை. 10 தலைமுறையாக கரூர் சமைச்சது என் பாத்திரத்துலன்னு போடு. இப்போ இவன் 2 பேரும் என்ன பண்ணான்னு பார்ப்போம். போட மாட்டான்ல, சொல்லவே முடியாது. இல்லை, இதை விட நம்பகத்தன்மை உங்களுக்கு என்ன வரும்? பாரம்பரியம் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டோரி ஃபார் கிரெடிபிலிட்டி. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த கடைக்கு போனேன், ஒன்றும் பண்ணல. ஆமாம், அந்த 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 ஸ்டேஜ் நம்ம போகக்கூடாது. ஏன்னா இப்போலாம் நான் அவனை பார்த்துக்க சங்க ஊற்றிட்டு வெளில வந்துடணும். அதை வச்சுட்டு அவர் மூழ்கிக்கிறாரா இல்லை அதே சங்க இது அடக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாருங்கிறது அவங்கள்ட்ட தான். இது மட்டும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. ஏன் சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அது பின்னால் விட்டுரும். ஸோ 3வது கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. உங்கள் பிராண்டுக்கு நம்பகத்தன்மை இருக்கணும். 4வது சஸ்டெயினபிலிட்டி. உங்கள் ஐடியாவை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க திருடாம பாருங்க. இதுலேயும் வந்து நான் இப்போ அந்த பக்கம் ஒரு போட்டியம் போட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக என்னால் பேச முடியும். பட் இது கொஞ்சம் கஷ்டமே எனக்கு புரியுது. பட் முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் உங்கள் அந்த நீங்கள் அந்த ஐடியா மற்றவங்க காப்பி அடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. காப்பி அடிக்கிறதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குங்க உங்கள் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க. இப்போ கல்யாண ஜுவல்லர் பாருங்களேன், 1998 அந்த நம்பிக்கைங்கிற அந்த பிராண்டை சொன்னான். யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லாருமே நம்பிக்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தான்னா அவனோட அடிபட்டு போயிருக்கும். ஆனால் யாருமே சொல்லலை. அந்த ஒரு 7-8 வருஷ கேப்பில் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். இப்போ யாருமே நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. இப்போ இவன் நம்பிக்கை எந்த ஜோஸ் அலுகாசோ ஜாய் அலுகாசோ நம்பிக்கைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு கல்யாண ஜுவல்லர் தான் ஞாபகம். ஸோ அந்த டைம் அவங்களுக்கு காம்படிட்டரை கொடுத்துட்டானா ஓகே. ஏன் சொல்கிறேன்னா
இந்த சஸ்டெயினபிலிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் நடந்த கதையை சொல்கிறேன். டெலிகாமில் அப்போலாம் 15 பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு யாரும் இருக்கா தெரியல. 15 பிராண்ட், அப்போ இப்போ 3 தான் இருக்குது. அப்போ 15 பிராண்ட் இருக்குது. வசம் இருக்கும். அப்போ 15வது பிராண்டாக நுழைஞ்சவன் தான் டோகோமோ. இந்த பேர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கேள்விப்படுறீங்க. டோகோமோன்னு ஒருத்தன். சார், இந்தியாவுடைய நம்பர் 1 கம்பெனி டாடா, ஜப்பானோட நம்பர் 1 கம்பெனி என்டிடி, நிப்பான் டெலிஃபோன்ஸ் அண்ட் டெலிகிராஃப்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்தது உலகமே, இந்தியாவே பயந்தது அந்த பிராண்டுக்கு. அவன் வந்தான், 15ஆவதாக உள்ள நுழைஞ்சான். பொசிஷனிங் அவன் ஒன்று சொன்னான், கரெக்டாக அவனுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, பர் செகண்ட் பில்லிங்னா, ஒவ்வொரு செகண்டுக்கு தான் பில்லிங்னா. அப்போ தான் சார் தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே தெரிஞ்சது இவனுங்க எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு பில் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் 61 செகண்ட் பேசுனீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு பில்லை போடுவான். டோகோமோ தான் முதல் ஆள் வந்து சொன்னால் 61 செகண்ட் நீ பேசினா 61 செகண்டுக்கு தான் நான் பில் போடுவேன். யோசிச்சு பாருங்க. அப்போ 2 விஷயம், ஒன்று அடடா அப்படின்னு ஒன்று இருந்தது, இன்னொன்று ஐயோ பசங்களா அப்போ இத்தனை நாளாக இப்படி தான் முளமாரித்தனம் பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு மக்கள் இது மாற ஆரம்பித்தோம். டோகோமோ 15ஆக நுழைஞ்சவன் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே நம்பர் 6 இந்தியாவில். ஒரு வருஷம் கூட இல்லைங்க, அதை விட கம்மி, நம்பர் 6க்கு போனோம். அடுத்த 3வது மாதம் காண போயிட்டான். என்னவா இருக்கும்? அத்தனை மீதி 14 பேரும் பர் செகண்ட் பில்லிங் தான். டோகோமோக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சு. டோகோமோஸ் டேட் இன்னைக்கு இல்லாம இந்தியாவில். அதுதான் நான் சொன்ன சஸ்டைனபிலிட்டி. ஸோ லிவிங் ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வந்தான். 1972 கொண்டு வந்திருந்தானா கஷ்டப்பட்டுருப்பாங்க. 20 வருஷம் கழிச்சு வந்தான், அதுக்குள்ளே லிவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். ஸோ உங்கள் பிராண்ட்னா ஒரு ஐடியான்னு சொல்லுங்க, ஒரு பயன். 1 அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், 2 அது ரெலவெண்ட்டாக இருக்கணும், 3 அது நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும், கிரெடிபிலிட்டி, 4வது சஸ்டைனபிளாக இருக்கணும். இது இருக்கான்னு பாருங்க. இதுதான் உங்கள் பிராண்டோட டெஃபினிஷனாக இருக்கும். புரிஞ்சுதா? ரொம்ப எனக்கு இன்ஃபேக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்படிட்டராக வந்தாலும் அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா அவனுக்கு பிராண்டிங் சுத்தமாக தெரியாது, ஈஸியாக அடிக்கலாம் அவனை. சார் அதான் சொல்லுங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க, வழுக்கிறது ரொம்ப ஈஸி. பிராண்டுங்கிற அந்த ஸ்ட்ரென்த் உங்கள் காலில் அது இப்போ ஸ்பைக்ஸ் வருங்க. டிஜிட்டல் உங்களை ஸ்பீடாக கூப்பிட்டு போகுங்க, ஸ்பைக்ஸ் தான் பிராண்டு, பிராண்ட்ஸ் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு டிஜிட்டல் சொல்லுங்க. இல்லை, இந்தியாவில் 100 கம்பெனி ஸ்டார்ட் அப்பில் லாஸ்ட் 10 வருஷத்தில் 100 ஸ்டார்ட் அப்பில் என்ன ஃபெயிலியர் ரேட்டு தெரியுமா இருக்காதுங்க? 91. 191 கம்பெனி ஃபெயிலியர். அதுக்கு மெஜாரிட்டி ரீசன் கண்டுபிடிச்சி 2 ரீசன் சொல்கிறாங்க. 1 நாட் பொசிஷன், 2 தேவையே இல்லை, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறேன்னு வரான், தேவையில்லாத ஆணி. இந்த 2 தான். ஸோ ரொம்ப ஈஸிங்க அது டிஜிட்டல். ஏன்னா பிகாஸ் அவன் ஓடுற அவசரத்தில் தான் இருக்கான். நின்று நான் யார் பேரே வைக்கல அவனுக்கு ஸ்கூலில் சேர்த்துட்டேன். புரியுது என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு? டிஜிட்டலுங்கிறது பேரே வைக்காம ஸ்கூலில் போய் சேர்க்குற மாதிரி. நான் டிஜிட்டலுக்கு எதிரியாக நான் சொல்லைங்க, அதை இன்னும் நல்லா கவனிங்க. நம்ம இன்னும் டிஜிட்டலுக்கே வரல, அதுக்கு 10 ஸ்டெப்பு முன்னால் உட்காந்துருக்கோம். பிராண்டுங்கிறத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. நான் சொல்றது புரிஞ்சுதான்? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 தான். இது உங்களுக்கு ஸ்டெப் நம்பர் 2 ஒன்று இருக்கு. நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல, நான் பிராண்டுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். பிராண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். பிராண்டு வேற, பிராண்டிங் வேற. நம்ம பிராண்டிங், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் 4 சேர்த்து போட்டு குழப்பிப்போம். 4 வேற. அதனால தான் நீங்கள் பிராண்டிங் எனக்கு ரொம்ப செலவாகுதுன்னு யாராவது சொன்னால் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பிராண்டிங்கில் இப்போதான் செலவு இருக்கும். பிராண்டிங்கும் செலவே கிடையாது. அட்வர்டைசிங் வரும்போது தான் செலவே ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், பிராண்டிங் என்ன? அதான் பிராண்டு. அப்போ பிராண்டிங்னா என்ன? பிராண்டுங்கிறது ஒரு பொசிஷனிங், ஒரு ஐடியா. பிராண்டிங்னா என்ன? எதுக்கு ஒரு இங்கு போட்டிருக்கோம்? அட்வர்டைசிங் படிக்க. இப்போ நீங்கள் அட்வர்டைசிங் பார்த்தீங்க, அட்வர்டைசிங்னா 3வது. நீங்கள் அட்வர்டைசிங் தான் சொல்லலை சார், புல்லட். அவன் அட்வர்டைசிங்கே பண்ணாமல் ஜெயிச்சானே. காஃபி டே அட்வர்டைசிங்கே பண்ணலையே, இன்ஸ்டாகிராம் அட்வர்டைசிங்கே பண்ணலையே, கூகுள் அட்வர்டைசிங்கே பண்ணல, ஜிமெயில் அட்வர்டைசிங்கே பண்ணல, காஃபி டே நான் சொன்ன மாதிரி அட்வர்டைசிங்கே பண்ணல. ஆனால் அவங்களாம் ஜெயிச்சாங்க. ரிப்பீட்டா? என்ன ரெப்பிட்டேஷன்? திரும்ப அதுக்கு ஒரு அட்வர்டைசிங் தேவைப்படும்ல. அதுக்கு அதான் சொல்றேன், அதுக்குள்ளேயே போகாதீங்க சார். திரும்பி சொல்றேன், முதல்ல விளையாடுவோம். பிராண்டிங், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் 4 வேற. சம்பந்தம் உடையவை, ஆனால் வேற.
பிராண்டுனா ஐடியா, பொசிஷனிங், ஒரு பயன், வேல்யூன்னு பார்த்தோம். பிராண்டிங்னு ஒன்று வந்திருக்கு இப்போதான். என்ன வேர்டு சார்? இந்த ஆக்ஷன் பிராண்டோட ஆக்ஷன் தான் பிராண்ட். இல்லை, அது நீங்கள் வேர்புன்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஐடியாவை கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட சேர்க்கணும். அந்த சேர்க்க நீங்கள் செய்யும் செயல்கள் உடனே அட்வர்டைசிங் போயிடாதீங்க. பிராண்டு இப்போ கால் வெடிப்புக்கு என் கிரீம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் விட்டுருங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேர் வைக்கணும், அதுக்கு ஒரு லோகோ வைக்கணும், அதுக்கு ஒரு சிம்பிள் வைக்கணும், அதுக்கு ஒரு கலர் வைக்கணும். உண்டா இல்லையா? நீங்க எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போறீங்க? அப்ப அதெல்லாம் தான் பிராண்டிங். அப்ப கால் வெடிப்புக்கு கிராக்னு வச்சான் ஒருத்தன் பேரு, ஓனர் பேரா அது சார்? வரேன், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஐடியா தான் பிராண்டு. அப்போ இப்படி வச்சுங்க, லிரில் தான் ஃப்ரெஷ்னஸ், அதான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஃப்ரெஷ்னஸை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நான் என்னெல்லாம் செய்யணும்? 2-3 விஷயம். கிரெடிபிலிட்டி சொன்னேன். ஃப்ரெஷ்னஸ்லாம் எப்படி ஒன்று நம்புறதுன்னு கேட்பாங்க கன்சியூமர். நான் எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வச்சேன். எலுமிச்சை என்ன செய்யும்? எலுமிச்சை என்ன சார் பண்ணுவோம்? தெரிய வைக்குமா? நம்மளால சார் அவர்கிட்ட ஃபீஸ் வாங்காது. எலுமிச்சம் என்ன சார் பண்ணும்? புத்துணர்ச்சி கொடுக்கும். அப்ப நம்புறோமா? அந்த ஆட்ல பாத்தீங்கன்னா எலுமிச்சம் இப்படி ஓடும். அந்த அம்மா குளிக்கும் போது பாத்தீங்கன்னா எலுமிச்சமாவும் வந்து கொட்டும் தலையில. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? ஃப்ரெஷ்னஸ் தான். எலுமிச்சம்பழம் இருக்குதுங்கிறான், கரெக்டாக இருக்கும். ஸோ எலுமிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நம்புறதுனால பிராண்டை நம்புகிறோம். ஒரே ஒரு செகண்டு, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிச்சாதான் ஃப்ரெஷ் ஆகும். அதை எடுத்து உடம்புல தேய்ச்சா எரியும். அது கண்ட இடத்துல தேய்ச்சிங்கன்னா முடிஞ்சது கதை. சிரிக்கிறீங்க, 40 வருஷமா அதை நம்பினீங்களே, உங்களை நான் என்னத்த சொல்ல போறேன்? எவ்வளவு நம்ம கேவலப்படுத்தினா பார்த்தீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்போ அதுதான் பிராண்டிங். அப்போ பேர்லேருந்து ஒரு பேர் சார், என் சோப், உங்களுக்கு எத்தனை சோப் இருக்குது தெரியுமா இந்தியாவில்? ரெஜிஸ்டர்ட் பிராண்ட்ஸ் மட்டும், ரெஜிஸ்டர்ட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெஜிஸ்டர்ட் பிராண்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ சோப்பு தெரியுமா? அசந்துட்டாங்க லைனில் பார்த்துட்டு 730 பிராண்ட் இருக்கும். 730 சோப்பு இருக்கு சார். டெய்லி ஒன்று குடிச்சா கூட 2.5 வருஷம் கழிச்சு தான் முதல் சோப்பு யூஸ் பண்ணுவோம். 731 ஒரு சோப்பு வந்து ஜெயிக்கிறான்னா அவன் எப்படிங்க? யாராவது வந்து என்கிட்ட இந்த ஊர்ல எக்கச்சக்கமா காம்படிஷன் ஜெயிக்க முடியாதுன்னா சோப்புல போய் பாருயாங்க. 731 பிராண்ட் இருக்கும் போது 731 வந்து ஒருத்தன் ஜெயிச்சு இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சோப் இன் இந்தியா டவ். ஏன்னா எல்லாரையும் பார்த்தான். லக்ஸ் கிளாமர்னு கொடுக்குறான், ஹமாம் ப்ரொடெக்ஷனுங்கிறான், சந்தூர் இளமையான சருமம்ங்கிறான், லைஃப் பாய் ஆரோக்கியங்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டே வரான். சாஃப்ட்னஸ்ங்கிறது யாருமே சொல்ல. எல்லாரும் சாஃப்ட்னஸ் போடும். சாஃப்ட்னஸ் யாருமே சொல்லலையே. போடு அந்த பஸ்ஸில் அந்த சீட்டு காலியாக இருக்கு, போடு துண்டான்னா போட்டாங்க சார். அப்போ 731st பிராண்ட் வாஸ் பொசிஷன்ட் ஆஸ் சாஃப்ட்னஸ். இப்போ இதை கன்சியூமர் எப்படி போய் சேர்ப்பீங்க? இதுக்கு முதல்ல ஒரு பேர் வைக்கணும். அதுக்கு அவன் வச்ச பேர் தான் டவ், புறான அர்த்தம். அந்த ஒரு லோகோ ஒன்று கொடுத்தான், அதுக்கு ஒரு கலர். நீங்கள் திருப்பி டவ் ஆடெல்லாம் எடுத்து பாருங்க, ஸ்ட்ராங் கலர்ஸே இருக்காது அந்த ஆட்ல. அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ண பாருங்க, ட்ரெஸ் பண்ணுறதை பாருங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அந்த என்ன ட்ரெஸ் போட்டு வருதுன்னு பாருங்க, லைட் ஆர் பேஸ்டல் கலர்ஸ் தான் போடுவான். அதாவது சாஃப்ட்னஸை எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கியூ பண்ணாம பாருங்க. அந்த பேக் எடுத்து பாருங்க, ரொம்ப மைல்டாக இருக்கும். அப்போ அந்த சாஃப்ட்னஸ்ங்கிற ஐடியாவை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவன் செஞ்ச எல்லா செயல்களும், லோகோ கொடுத்தான், கலர் கொடுத்தான், சைனேஜ் கொடுத்தான். கடைனா கடையோட முகப்பு. இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேக்கரி பிராண்டு தியோப்ரோமான்னு ஒருத்தன், இன்னும் மதுரைக்கு வரல. 250 கடை இருக்கு. கண்டிப்பாக தியோப்ரோமான்னு அடுத்த வாட்டி சிட்டிஸ் எங்கேயா போங்க, அப்புறம் கோயம்புத்தூர்ல கூட இருக்கு தியோப்ரோமான்னு பேர். அவனோட கடையை பார்த்தீங்கன்னாக்க பேஸ்டல் கலர்ஸ் இருக்கும், பிங்க் இருக்கும், லைட் கிரீன் இருக்கும், சத்தமே இருக்காது கடையில்.
அவன் கொடுக்குற ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கலர்லேருந்து அந்த யூனிஃபார்ம்லேருந்து கடையோட லே அவுட்லேருந்து வச்சலாம் கடை அடுக்காமல் நீங்கள் அதுக்கு போனால் தான் அது புரியும். ஸோ தான் என்ன சொல்ல போகிறோங்கிறத டிசைட் பண்ணிட்டான், அதை கன்சியூமர்ல எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிறது தான் இதெல்லாம். நான் சொல்கிறது புரிஞ்சுது உங்களுக்கு? எம்ஆர்எஃப் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு எப்படி சார் காட்டலாம்? கருப்பு கலர் கொடுத்தான். கருப்பு எது கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? கருப்பு சார் ஆண்மை கலர். மேக் பெண்களுக்கு பிராண்ட் எதுலையும் நீங்கள் கருப்பு ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லவே இல்லை. பிளாக்னு சன்சில்கில் ஒரு வேரியன்ட் இருக்கும், ஆனால் சன்சில்க் கலரில் பிளாக் இருக்காது, டபுளில் பிளாக் இருக்காது. மேகியில் பிளாக் பெண்கள் வாங்குற பிராண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் பிளாக் அதில் இருக்காது. ஏன்னா கருப்புங்கிறது ஆண்மைக்கான கலர். எம்ஆர்எஃப் கொடுத்தான் தனக்கு. ஏன்னா டயர் வெளியே பொம்பளை வாங்குவா, டயருங்கிறது ஆண்மைத்தனமானது. அடிச்சா பிரேக் அங்கே நிற்கும், மதுரையில் அடிச்சா திண்டுக்கல்ல போய் நிற்காது. அந்த ஆண்மைத்தனத்தை காட்ட தான் ஒரு கேரக்டர் இப்படி காமிச்சான். ஒரு சிக்ஸ் பேக் வச்சு ஒருத்தர் நிற்கிறான் மாதிரி, அதான் லோகோ. அப்போ பேர், லோகோ, சிம்பிள், கலர், இது மூலியமா உங்க பிராண்டு கதையை கொண்டு போய் கன்சியூமர் சேர்க்கறது தான் பிராண்டிங். புரிஞ்சுதா? சுருக்கமாக சொல்லணும்னா பிராண்டு ஐடியான்னு சொன்னேன். பிராண்டிங்கிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தட் ஐடியா. என் ஐடியாவை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நான் செய்யும் செயல்கள். என்னோட க்ரீம் போட்டால் சிவப்பழகு கொடுப்போம் அப்படிங்கிறது பிராண்ட் ஐடியா. அதுக்கு பேர் வச்சான் பாருங்க, ஃபேர் அண்ட் லவ்லின்னு. அதுக்கு பிங்க் கலர் கொடுத்தான் பாருங்க, அதுதான் பிராண்டிங். நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ பிராண்டிங் எனக்கு செலவுன்னு இனிமேல் யாரும் சொல்லாதீங்க. ஹார்பிக் எல்லாரும் பேக்கிங் கொடுக்கணுங்க. ஹார்பிக் ஏன் இப்படி கூனலில் கொடுத்தான்? டாய்லெட் கிளீன் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மேலாக தான் கிளீன் பண்ண, லிக்விட் அப்படி கொட்டினா மேலாக தாங்க கொட்டும். அதுக்கு இந்தியனோ வெஸ்டர்னோ அடிப்பக்கம் இருக்கு பாருங்க, அங்கே தான் கிருமி இருக்கும். அதுக்குள்ள எப்படி கீழே கொட்டும்? அந்த ஹார்பிக் இருக்கு பார்த்தீங்களா? இது கான்செப்ட் இதை குடிக்க முடியாதனால இதை எடுத்து இப்படி கவுத்திங்கன்னா கூனல் இப்படி வந்துடும். அப்போ இது அந்த இடத்துல அந்த கை அப்படி கீழே வச்சு அமுக்கு அந்த அடிப்பக்கத்துக்கு போகணும். தட் ஷேப் வாஸ் பிராண்டிங். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எனக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். கோவிட் வரும்போது பார்த்தீங்கன்னா தள்ளி தான் நடப்போம். அப்போ கோவிட் வந்து முடிச்சு தள்ளி நடக்கும்போது எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் என் முன்னால் ஒரு 10-12 வயசு பொண்ணு முன்னால் போகிறேன். நான் கேப் கொடுக்கணும்னால நான் நிற்கிறேன். என் பின்னால் ஒரு அம்மா வராங்க. சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. சில விஷயம் சொல்லவும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, குதூகலமாக தான் இருக்குது. அப்போது முன்னாலங்க சானிஃப்ரெஷ்னு ஒரு பிராண்டு கேள்விப்பட்டதில்லை விட்டுருங்க. சானிஃப்ரெஷ்னு ஒரு பிராண்ட், டாபர் இது டாய்லெட் கிளீனர். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு அங்கே வச்சுருக்கான். ரைட்டா? அந்த பொண்ணு பக்கத்தில் அந்த ஸ்டாண்ட் இருக்குது, buy 1 get 1 ஃப்ரீ. ரைட்டுங்களா? சாரி, அம்மா முன்னால் இருந்தாங்க, பொண்ணு பின்னால் இருந்தாங்க. அம்மா அதை பார்த்தாங்க, சானிஃப்ரெஷ் பாட்டில் இப்படி இருக்கும். ரைட்? அதை பார்த்துட்டு திரும்பி ஸ்வேதா ஹார்பிக் எடுங்க. புரிஞ்சுதா? ஷேப், அதான் பிராண்டிங். அது 1+1 ஃப்ரீ, ஹார்பிக் ஃப்ரீ கிடையாது. இதை பார்த்துட்டு அதை வாங்குனாங்க, அதாங்க பிராண்டிங். அப்போ நம்ம பிராண்டை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் அவன் சேர்க்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் பாருங்க. அங்கே எங்கேருந்து வந்தது பணம்? செலவு எங்கேருந்து வந்தது? பேக்கிங் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். சிப்ஸ்லாம் உடஞ்சிடும், சிப்ஸு உடையும். முன்னாடி சிப்ஸ் எங்கேயோ பண்ணி டப்பாவில் போட்டுக்கிட்டு வந்து போகும்போது நமுத்து போயிடும். இல்லை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும், நான் சிப்ஸ் சாப்பிட மாட்டேன். சிப்ஸை நிறைய பேர் பார்த்துருக்கேன். சிப்ஸை இப்படி தானே சாப்பிடணும். நம்ம வீட்டில் விபூதி மாதிரி இப்படி கொட்டி சாப்பிடுவோம். ஏன்? அது நம்ம இது பண்ணி வந்திருக்கோம். அதை பிரேக் பண்ண பிரிங்கிள்ஸ் நேராக ஒரு டப்பாவில் கொண்டு வந்தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் பிராண்டிங். அப்போ பிராண்டுங்கிற ஐடியாவை கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் செய்யும் செயல்கள் தான் பிராண்டிங். இல்லைங்க அட்வர்டைஸ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. விச் இஸ் வை பிராண்டிங் இல்லாமல் இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், பிராண்ட் இல்லாமல் பிராண்டிங் கிடையாது. ஐடியாவை முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் ஒரு சோப்பு கொடுக்க போகிறேன், அந்த சோப்பு வந்து மிருதுவான சருமத்தை கொடுக்குதுங்கிற பொசிஷனிங் பண்ண போகிறேன் நான் முடிவு பண்ணிட்டான். அப்புறம் தான் அதுக்கு பேர், லோகோ, கலர், சிம்பிள், பேக்கேஜிங் எல்லாம் வச்சான். நான் ஒரு ப்ரீமியம் சோப்பு கொடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணோம் 1953 வந்தேன். அதுக்கு அவன் வச்ச பேர் தான் லக்ஸ். ஏன்னா லக்ஸ் வந்து லக்ஸரியோட ஷார்ட் ஃபார்ம். அதனால தான் உங்களுக்கு ஞாபகமா தெரியல, என்னோட சோப்பு வந்து கிளாமர்னு அவன் முடிவு பண்ணால்தான் இந்தியாவிலேயே இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அட்டை மேலே இருக்கிற அட்டை ஃபாரின் ஆர்ட் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறான்.
ஏன்னா நான் சொல்றது கிளாமர் தான் என்னுடைய பொசிஷன் முடிவு பண்ணிட்டேன். அப்போ என் பேக் மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடாது. அதை தொட்டாலே ஐஸ்வர்யா ராவ் தொடுற மாதிரி இருக்கணும். அப்போ புரியாது என்ன சொல்ல வரேன்னு. அப்போ நீங்க அப்போ தன்னோட ஐடியாவை ஒவ்வொரு அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்கறது தான் பிராண்டிங். விச் இஸ் வை அட்வர்டைசிங் அண்ட் பிராண்டிங் ஆர் டிஃப்ரெண்ட். அட்வர்டைசிங்னு வரும்போது தாங்க உங்க டிஜிட்டலே வருது. நீங்க முதல் ரெண்டுத்தையும் விட்டுட்டு மூணாவதுக்கு போயிட்டீங்க. எங்க ஊர் பக்கம் அவங்க சொல்லுவாங்க, அடியேன்னு சொல்ல புருஷன் இல்லையா, மூணாவது குழந்தை ஆம்பளையா பிறந்தா கோபாலகிருஷ்ணன் வைக்க போறேன்னு நான் வந்து உங்களுக்கு இன்னும் குழந்தையா பிறக்கல, டிஜிட்டலுக்கு போயிட்டீங்க. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டிஜிட்டல், பட் ஐம் அகெயின்ஸ்ட் யூ திங்கிங் டிஜிட்டல் வில் சேவ் யூ. உங்கள்கிட்ட பிராண்ட் இருக்கணும், பிராண்டிங் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டியது தான் டிஜிட்டல். எனி கொஸ்டின்ஸ்? இவ்வளோதான். நீங்கெல்லாம் உட்கார்றத பார்த்தா எப்படிமா இருக்கு, பாடியை எப்போ எடுப்பாங்க? ஏன்னா கேளுங்க சார், உட்காந்தே கேளு. பண்ணிருக்கலாம், 10-12 வருஷத்துக்கு கழிச்சு தான் பண்ணேன். அதான் சொல்றேங்க. இப்போ அதான் நான் சொன்னேன், ஃபா வந்து லிரில் 1971 சம்மர்ல வந்தது. 72 ஃபா வந்ததுதான் வச்சுங்களேன் சார். உங்களை 72 ஃபா வந்திருந்தான்னா லிரில் எஸ்டாப்ளிஷ் பண்ண விட்டுருக்க மாட்டான். ரைட்டா? டோகோமோ வந்த 6வது மாசம் எல்லாரும் கட்டிட்டான். நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம ஆளுங்க காப்பி அடிக்க யோசிப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க. 2002 நான் டக்குனு ஒரு விஷயம் ஞாபகம். 2002 மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல சி.கே. ரங்கநாதனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. 2002 பெஸ்ட் மேனேஜர் அவார்டு, அது மாதிரி ஒரு அவார்டு. அவர் சொன்ன வார்த்தை தேங்க்யூ ஹிந்துஸ்தான் யூனிலீவர்னு. ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு இது தேங்க்ஸ். அவரோட காம்படிட்டர் ஏன் தேங்க்யூ சொன்னார்? ஏன்னா 1975 வெல்வெட் வந்தது சாஷேல, 81 நினைக்கிறேன் சிக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் பெரிய கம்பெனி எவனுமே சாஷே போடல. 10-15 வருஷம் இந்த 2 பேருக்கும் டைம் கொடுத்தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க. சிக் வெல்வெட் வாஸ் நம்பர் 1 செல்லிங் ஷாம்பு இன் சவுத், சிக் வாஸ் நம்பர் 2. அப்போதான் கிளினிக்ல சாஷே போட்டான். 15 வருஷம் கழிச்சு. அதனால தான் சி.கே. ரங்கநாதன் சொன்னார் அவார்டு கொடுத்த போது, தேங்க்யூ லீவர்ஸ், நீ மட்டும் அன்னைக்கே போட்டிருந்தா நான் கடலூர்ல மாடி வச்சுருக்கணும். அவர் அதை சொல்லலை. நீ தூங்கியிருந்த அந்த 15 வருஷ கேப்ல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். நம்மளும் காப்பி அடிக்க மாட்டாங்க, தைரியமா பண்ணும். ஏன்னா ஈகோ, அவன் பண்ணுறதை நம்மையும் பண்ணும். அதனால இருந்தாலும் தியரிட்டிக்கலாக நான் சொல்லணுங்கிறதுக்கோசரம் மேக் as much as possible அவன் காப்பி அடிக்க முடியாமல் பாருங்க. அதான் 4th பாயிண்ட் சொன்னேன், மேக் இட் சஸ்டைனபிள். சார் புரியுதா சார்? ஸோ நீங்கள் ஹார்பிக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் சானி ஃப்ரெஷ், அப்புறம் இன்னொருத்தர் இருந்தான், அவன் மூட போகிறான் டாமிக்ஸ். இவங்க 2 பேரும் அவனை மாதிரி காப்பி அடித்தான். அதுக்குள்ளேயே ஹார்பிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். அதான் சொல்கிறேன், அதை பார்த்தா இவங்களுக்கு ஹார்பிக் மனசு ஞாபகம் மாதிரி பண்ணிட்டான். எனி கொஸ்டின்ஸ்? சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆடு மூலமாக. ஆமாம், ஆடு மூலமாக இல்லை சொல்லு. ஆனால் 100கணக்கான ஆடை பார்த்தேன், அதில் வாங்க தோணலையே. என் மனசை தட்டி என் சட்டையை அவுத்தான் சார். கை உள்ள சட்டையை அவுத்து தொட்டு போய் வாங்கினான். இதோ வாங்குறேன்னு போய் வாங்கிட்டேன். அந்த மனசை அவர் யாரும் தொடலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? நான் மட்டும் இல்லை, இந்தியாவுடைய நம்பர் 1 பிராண்ட் சார் அது. ஏன்னா நம்ம எல்லாரும் சார் பொசிஷனிங்கிறது என்ன சார்? நம்ம ஆழ் மனசுல இருக்கிற இந்த விஷயத்தை தட்டி இதனால ஆசை இதை நான் தராதுங்க. அப்போ அந்த பொண்ணு 730 சோப்பு இருக்கு சார். அந்த பொண்ணு கடைக்குள்ள வரா, 730 சோப்பு இருக்கு. ஒருத்தன் 731 ஒருத்தன் வந்து, ஏமா உனக்கு சாஃப்ட் ஸ்கின் வேணும் இல்லை, டக்குன்னு திரும்புறாங்க. ஆமா இந்த டவு. அப்ப இத்தனை நாள் கொடுத்தது இது யாருமே கொடுக்கல. எப்படி சொல்ல செய்யும்? யூரோப்ல நம்பர் 1 அதோட கம்பெனி நெஸ்லே இஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபுட் கம்பெனி. இருந்து என்ன பிரயோஜனம்?
நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், பூஸ்ட்னா என்ன சொன்னீங்க? எனர்ஜிங்க. சூப்பர். மைலோனா என்ன சொல்லுங்க? அதுதான் ப்ராப்ளம். காரணமே கொடுக்கலையே உங்களுக்கு, வாங்க ஒருத்தரும் சொல்ல முடியலையே. யாரோ ஒருத்தர் மட்டும் எனர்ஜி நீங்க அவன் அப்படி எனர்ஜி சொல்லியிருந்தானா அதனாலே அவன் அவுட் ஆயிருப்பானே. சார் பூஸ்ட்னா எல்லாரும் சேர்ந்து எனர்ஜின்னு நீங்க, மைலோன்னா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல. அப்போ சொல்லனா உங்க மனசுல அவன் ஒரு வார்த்தையை கொண்டு போய் பதிக்கலன்னு அர்த்தம். அது எப்படி வாங்குவீங்க நீங்க? முதல் லக்ஷ்மின்னு பேர் வச்சதாகவும் அதெல்லாம் அது வாட்ஸ்அப்ல வரும். ஒன்று ஒழிக்கணும்னா அந்த வாட்ஸ்அப் ஒழிங்க. வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த யூடியூப் கூட ஓகே, வாட்ஸ்அப் ஒழிச்சு இல்லை. ஆக்சுவலி நமக்கு நீங்கள் கேட்டதாலும் சொல்கிறேன், 1953 லான்ச் பண்ண பிராண்ட் லக்ஸ். அப்போலேருந்தே சினிமா காட்டி தான் விற்றான். நட்சத்திரம் அழகு சோப்பு, ஃபிலிம் சித்தாரம் எப்படி வரும் முதல் ஐஸ்வர்யா அப்போ இல்லவே இல்லையே. என்னங்க பயங்கர, அவங்க தாத்தாவே அவங்க அப்பாட்ட கூட இல்லைங்க, அவங்க அப்பாவே அவங்க தாத்தாட்ட தானே இருந்தார். அது விடுங்க, புரியல. நான் இப்போ இதுக்கு வரேன். இல்லை யார் கவனிக்கிறான்னு பார்த்தேன், பல பேர் கவனிக்கிறதா இல்லை, அவங்களுக்கு தான் இல்லை. நான் அப்பப்போ ஒரு கூகுளில் போட்டேன், எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்ப்பேன். இல்லை வேண்டாம். ஃபர்ஸ்ட் 1953 லக்ஸ், அதோட முதல் பிராண்ட் அம்பாசிடர் லீலா சிட்னஸ்னு ஒரு ஆக்ட்ரஸ். நம்பிக்கிறாங்க, கூகுள் போய் பாருங்க. லீலா சிட்னஸ் அன்னிலேருந்தே சார் சொன்னது அழகு. ஜெயலலிதா மாடலாக இருந்தாங்க 70. அப்போல்லாம் லக்ஸில் ஒரு சினிமா ஸ்டாருக்கு அந்தஸ்து எப்போ தெரியுமா? லக்ஸ் சைன் பண்ணாதான். நான் லக்ஸில் நடிச்சிட்டேன்னா நான் அப்போ ஸ்டார்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்த காலம். நான் அதை சொல்லுறேங்க, எனக்கு எங்கேயுமே ஆச்சரியம். 1953 ஆரம்பித்தான், 2025 அதுதான் சொல்கிறான். மாறவே இல்லை பாருங்க. நீங்கள் 53 வேற மாதிரி ஆக்ட்ரஸை காட்டியிருப்பான், வேற ஆக்ட்ரஸை காட்டியிருப்பான். அந்த லியா சிட்னஸே செத்துக்கிட்டான். ஆனாலும் அந்த கதை தான் இன்னைக்கும். அதான் கன்சிஸ்டன்சிங்கிற. இது டிஜிட்டலில் ஒத்து வராது, மாற்றிட்டே இருக்கும். பிராண்ட் இஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி, டிஜிட்டல் இஸ் அபவுட் சேஞ்ச். அதனால தான் அது ரெண்டுத்தையும் ஒத்துக்க மாமியார் மரங்கள் மாதிரி. புரியுது சார் நான் சொல்லுது? ஸோ கமிங் பேக், அட்வர்டைசிங் அண்ட் பிராண்டிங் ஆர் டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதனால் அட்வர்டைசிங் அப்போ நீங்கள் அட்வர்டைசிங் உள்ள இறங்கிட்டீங்க, பிராண்டை பண்ணுங்க, பிராண்டிங்கை பண்ணுங்க, அப்புறமா யோசிங்க. அதாவது குழந்தை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்றீங்க. பண்ணுங்க, யார் வாங்கினாங்க? எப்படி சார் யோசிச்சு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? மைலோ ஒன்றுமே சொல்லலையே சார். அவன் 50 கோடி 60 கோடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன் இந்தியாவில், என்ன சொன்னான்? பூஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை 1982 சொல்லிட்டு இருக்கான், எனர்ஜி. திரும்பி சொல்கிறேன் சார், ஆணியை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தானே சார் அடிக்கணும். இல்லை, லக்ஸ் மனசு வச்சு கிளாமர்னு பார்த்துட்டான். சந்தூர் இந்தியாவுடைய நம்பர் 2 செல்லிங் சோப், 2200 கோடி. சந்தூர் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சந்தனம். அது இன்கிரீடியன்ட் உங்களை நம்ப வைக்க அவன் சொன்னது. இளமையான ஸ்கின், யங்கர் லுக்கிங் ஸ்கின். அம்மான்னு என் படத்தில் நடிக்கிறியான்னும் போது மம்மின்னு ஒரு குழந்தை வருது, மம்மியா அப்படின்னு ஆச்சரியப்பா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வேணுமா உனக்கு? சார் சந்தூரோட சக்ஸஸில் 2 விஷயம் பார்ப்பேன், 3 விஷயம் சொல்லுவேன். ஒன்று, யாரும் கொடுக்காத ஒரு பெனிஃபிட்டை இன்னும் பியூட்டிஃபுல்லாக கொடுத்தான். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சந்தூர் கம்பெனி, எந்த கம்பெனி தெரியுமா? விப்ரோ. அதுவே பல பேருக்கு தெரியாது. இதுவே ஒரு டாபிக். பல பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த கம்பெனி கூட நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விப்ரோ கம்பெனி மீட்டிங் அப்போ யங்கர் லுக்கிங் ஸ்கின், இளமையான சருமம் தருகிறேன் அப்படின்னு நம்ம பொசிஷனிங் கொடுக்கலாம், ஐடியா கொடுக்கலாம்னு சொல்லும் போது நான் நினச்சி பார்க்குறேன், அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் எத்தனை பேர் வேண்டாம்னு சொல்லியிருப்பான். ஏன்னா சின்ன பொண்ணுங்க யார் யூஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? அப்போ யார் அந்த ஐடியா கொண்டு வந்தாலும், இல்லை என் பிராண்டு யாருக்குன்னா கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வயசில் குழந்தை இருக்கிறவங்க தான். லூசாடாரான் எத்தனை பேர் கத்திருப்போம். ஏன்னா 14-15 வயசுலேருந்து 14லேருந்து 35 வயசு இருக்கிற பொம்பளை எனக்கு வேண்டாம். 35க்கு மேலே சுருக்க விழுந்து புருஷன் திரும்பி கூட பார்க்காம இருக்காம அந்த பொம்பளை தான் எனக்கு வேணுங்கிறான். இதுக்கு என்ன கட்ஸ் வேணும் யோசிச்சு பாருங்க சார். நான் சொல்ல புரியுது, என்ன பெரிய கட்ஸ் வேணும்? அவன் கிளாமருங்கிறான், அவன் சாஃப்ட்னஸ்ங்கிறான், இவன் அதுங்கிறான். இவனடா 35 வயசு பொம்பளை கட்ட ஆகிறான். பிராண்டிங்கில் இருக்கிற இன்னொரு லெசனுங்க, சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்யும் மனப்பான்மை வேணும். எனக்கு வேணாம், அந்த ஆடியன்ஸ் எனக்கு வேணாம்.
எனக்கு தேவையில்லை. அவன்கிட்ட இன்னும் 10 பிராண்ட்லாம் கிடையாது. அதான் அவனுடைய முதல் சூப்பர். அந்த தியாக மனப்பான்மை தான் அந்த பிராண்டை 2ஆவதாக உள்ளது. 2800 crores. அதை போட்டு யாரும் இது வரைக்கும் எங்க ஆளை, அது அடுத்த விஷயம். அதை பத்தி நம்ம பேசலாம். வேற யாரும் ஒரு கேள்வி கேட்க வந்தீங்க? இங்க கேட்கும் கைத்து உட்காந்து பேசுங்க. நிர்மா 70sல நிர்மா அப்போ சர்ஃப் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மார்க்கெட் 60% நிர்மாவில் ரொம்ப லோ, அதாவது 15 ரூபா இருக்கும்போது இவங்க 3 ரூபா 4 ரூபாய்க்கு உள்ள வந்தாங்க. ஸோ தே வாட் அ பிக் மார்க்கெட். இதுக்கு போட்டியா ஐடிசி வந்து அவங்களோடதுலேயே வந்து பீல் உள்ள பண்ணாங்க. அப்போ ஏன் சார் நிர்மா போச்சு? நிர்மா ஆக்சுவலி நீங்க நிர்மா growth ஐடிசி என்ன கொண்டு வந்தா சொன்னீங்க? பீலா இது இப்போ கொண்டு வந்தோம். இந்துஸ்தான் யூனிலிவர் இல்ல வீல் கொண்டு வந்தது இந்துஸ்தான் யூனிலிவர். உங்களுக்கு தகவலுக்கு ஒன்று சொல்றேன். எப்போ கொண்டு வந்தான் தெரியுமா? 1978 வீல், சாரி நிர்மா 85 வீல். 7 வருஷம் டைம் கொடுத்தான். சர்ஃபை வச்சு அடிச்சிருந்தான். சார் இவன் 15 ரூபா நீங்க சொல்ற மாதிரி, இவன் 3 ரூபா. அப்போ ரைட்டுங்களா? கரசன்பாய் பட்டேல் அவர் தான் ஓனர். 3 ரூபா பிராண்ட் 15 ரூபா பிராண்ட் வந்து அடிச்சாண்ட. நீ எவ்வளவு ஆடு கொடுத்தாலும் அந்த 3 ரூபா அவளுக்கு கொடுக்க 3 ரூபா கொடுக்க முடியாது, 3 ரூபா கூட கொடுக்க முடியாதான்னு அவளை வாங்குறாங்கிறது புரியறதுக்கே அந்த தரித்திரத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் தான் டேய் அவனை அடிக்கணும்னா அவன் சைஸ்ல அவன் விலையில ஒரு பிராண்டை போடணும்னு வீலை போட்டான். இருந்தும் வீல் நிர்மாவை ஓவர்டேக் பண்ண 20 வருஷம் தேவைப்படுது. உங்க தகவலுக்கு இன்னொன்னு சொல்றேன். இவங்க 2 பேரையும் ஒன்று ஓவர்டேக் பண்ணிட்டான். கடி ஏரியெல்லாம் டாப் 8லேயே கிடையாது. இந்தியா ஒரு பெக்யூலியர் கண்ட்ரிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பிராண்டுமே இந்தியா பூரா ஜெயிக்காது. ஏரியல் சர்ஃப் எதுவுமே டாப் 5ல கிடையாது இந்தியாவில். கடின்னு ஒரு பிராண்டு ஃபர்ஸ்ட் நம்ம டக்குனு சில பேருக்கு ஆத்தா வெயிறன்னு கூட தோணும். கடினா ஹிந்தியில் வந்து கண்ணாடி, இது கடிகாரம். இவனோட லோ ப்ரைஸில் அவன் தான். ஹீஸ் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட். இத்தனைக்கும் 8 ஸ்டேட்டும் 9 ஸ்டேட்டில் மட்டும்தான் விற்கிறான். 28 ஸ்டேட்டில் விற்கிற இவங்க 2 பேரும் ஓவர்டேக் பண்ணிட்டான். உத்தரப்பிரதேஷ் பிராண்ட். ஸோ கமிங் பேக், நீங்கள் சொன்னதால இந்த கதையை சொல்கிறேன். நிர்வாக ஜெயிக்க வீலுக்கு 20 வருஷம் தேவைப்பட்டது. ஏன்னா 10 வருஷம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் கொடுத்ததுனால. அது பின்னால் வரேன். அப்டேட்டுங்கிற வார்த்தை நீங்கள் நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, நான் பின்னால் அதுக்கு வரேன். இந்த 4 முக்கியங்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம பேச போகிறோம். ரைட்டுங்களா? நான் இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. நீங்கள் 3 இப்போ சார் சொல்கிற மாதிரி நான் முதல்ல அட்வர்டைசிங் பண்ணுறேன் அப்புறம் பிராண்ட் எடுக்கிறேன் இல்லை. என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் விளம்பரத்தில்? நீங்கள் டிஜிட்டல் ஆடு இப்போ நீங்கள் கண்டென்ட்டு அது இது இந்த என்ன சார் சொல்ல போகிறீங்க அதில்? ஆமாம் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி தான் சார் வெளிய வந்தாங்க. உள்ள தான் வந்தாங்க. அப்படியே வெளில போயிட்டாங்க. இப்படி பழைய வந்து வெளில போயிட்டாங்களே. அதான பிரச்சனையே. இல்லையா சார்? ஆடினே வந்தான், ஆடினே போயிட்டான். என்ன இப்போ ஜுவல் பண்ணா உங்களுக்கு என்ன தோணுது? யாரா சார் கைத்து சொல்லுங்க. ஜுவல் பண்ணா என்ன தோணுது? எனக்கு சார் ஒரு நிறைய டிசைன்ஸ் ஜோசலுக்கு சொல்ல இல்லையா? டேங்களுக்கு சொல்ல இல்லையா? பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு இல்லை. அவன் உங்களுக்கு பதில் சொல்ல எதுவும் கொடுக்கல. உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை, அவன் மேலே மிஸ்டேக். சார் நகைக்கடை விளம்பரம், நகைக்கடை பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பொசிஷன். 2 பேருக்கு தான் ஐடியா இருக்குது. ஒன்று நான் பேசின மாதிரி கல்யாண் ஜுவல்லர் நம்பிக்கை, ஒன்று தான் தனிஷ்குலாம் பியூரிட்டி. இன்னைக்கு நேற்று இல்லை, 1991 அவன் லான்ச் பண்ணான். பியூரிட்டி அவன் தான். உங்களுக்கு ஞாபகமாக தெரியல, கேரட் மீட்டரை முதல்ல இந்தியாவில் லான்ச் பண்ணது அவன் தான். 1993 அவனுடைய ஆட் நான் மறக்கவே மாட்டேன். பேப்பரில் உன்னோடைய என்ன நீ ரொம்ப நம்புறவன் தான் உன்னோட பணத்தை திருடுறான், அந்த மாதிரி ஒரு லைன் ஹெட்லைன். நீ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற உன் குடும்ப நண்பன் தான் உன் பணத்தை திருடுறான், அந்த மாதிரி ஒரு லைன் ஹெட்லைன். கண்டிப்பாக படிச்சுருக்கீங்க கீழே போய். உன்னுடைய ஆச்சாரி தான்டா 18 கேரட்லையும் 19 கேரட்டும் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கான். அவனை நம்பிக்கை இல்லைன்னா உன் நகை எடுத்துகிட்டு என் கடைக்கு வாங்கினான். நம்பிக்கைலாம் உன் வீட்டில் இருக்க நகை எடுத்துகிட்டு வா, ஃப்ரீயாக ஒரு கேரட் மீட்டரில் போட்டு காட்டுறேன்னா அவன் கேரட் மீட்டர் ஒன்று வச்சுருந்தான். எல்லாரும் வச்சுருந்தாங்க, இந்த ஃபேக்ட்ரியில் வச்சுருந்தாங்க, இவன் எல்லா கடையிலையும் வச்சான். ஸோ நீங்கள் நகை எடுத்துகிட்டு வந்தீங்க, உள்ளே போட்டிங்க. உங்கள் 40 வருஷமா 30 வருஷமா 3 தலைமுறையாக உங்கள் ஆச்சாரிட்ட வாங்கியிருப்பீங்க. அவன் உங்களை ஏமாத்துனது அங்கே தெரிஞ்சது. 53,000 கோடி நீங்கள் டர்ன் ஓவர் தனிஷ்க். இவங்க பார்த்துருக்கீங்களா? ஜோஸ் ஆலுகாஸ், சாய் ஆலுகாஸ், பேரே ஒரு 180 பிராண்ட் இருக்கு.
ரைட்டுங்களா? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆடு கொடுக்குறான். டிவி போட்டாலே இவங்க ஆடு தான். இன்ஃபேக்ட் டிவி அணைச்சா கூட ஆடு வருது. தனுஷ்க்கு ஆடு எப்போ பார்த்தீங்க லாஸ்ட்டு? செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, டெய்லி தானேங்க அவங்க ஆடு. அது ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டு தலைக்கு மேலே போடுவான், செய்கூலி இல்லை. நான் கேட்டேனா சேதாரம் இல்லை, நான் போய் செக்அப் பண்ண முடியாதெல்லாம். புரிஞ்சுங்க. தனுஷ்க்கு இந்த கண்ட்ராவிலாம் பண்ணதே இல்லை சார். செய்கூலிங்கிற வார்த்தையாக வாங்கி நீங்கள் பார்க்க மாட்டீங்க சார். நீங்கள் பொசிஷனிங் பண்ணீங்கன்னா ஜெயிப்பீங்கன்றது தனி. எவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் கார்டு ஜெயிப்பீங்கன்னு தனுஷ்க்கு இருக்காரு. 53,000 கோடி. அவர் 2030 மொத்தம் சார் 1 lakh crore ரீச் பண்ணுங்கிற ஒரு எண்ணமா. பொசிஷனிங்கோட பவர் அதான். எல்லாரும் 100 கோடி 150 கோடி செலவு பண்ணுறான். அவன் செலவு பண்ணானே எனக்கு தெரியல. பட் லுக் அட் வேர் தனுஷ்க்கு. ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் யூனிஃபார்ம். அட்ராக்டிவ்னா ஒன்றும் போடாமல் இருக்கணும். அப்போ இல்லை குறைந்த சதவீதத்தில் நிறைந்த சேவை எதாவது கொடுக்கணும். இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. திருப்பி அங்கே தாங்க வரேன். when you have a brand, மற்றதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. பிராண்டு அது இல்லைன்னா வித்தியாசப்படுத்தி உங்களை காட்டணும் இல்லைங்க. இப்போ சார் ரஜினிகாந்த் வேறு எங்கேயுமே போகாதீங்க சார். அவருக்கு நடிக்க தெரியும். அவரே சிரிப்பார். சொன்னான் நீங்கள் நல்ல நடிகன்னா அவரே சிரிப்பார். அவர் அழகுன்னா பொண்டாட்டியே சிரிப்பான். அப்போ ஏன் சார் ரசித்தோம் இல்லையா? 45 வருஷமா இருந்தாங்க. அதான் பொசிஷனிங்கோட பவர். தனக்கு நடிக்க தெரியாது, தனக்கு தமிழ் வராது, நமக்கு டான்ஸ் வராது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சிகரெட்டை வாயில் போட்டு முடியை கோதி விடுறது, இதை மட்டுமே செய்வோன்னு. அதுதான் அவருடைய அடையாளமாக ஆச்சு. 45 வருஷமா நம்புறோம் இருக்கும். ஒரு கண்டக்டர் சொல்லி புரிஞ்சதே சார் நமக்கு புரியல. நான் டி நகர் போயிட்டு வரேன்னா உங்களுக்கு என்ன தோணுது? அந்த மாதிரி ஏன் சார் உங்கள் பிராண்ட் ரசிகருக்கு தோணல? நான் டி நகர் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பேன். ஆனால் இவன் டி நகர் போனால் ஷாப்பிங் பண்ணியிருப்பான்னு நினைச்சா அப்போ இடத்தையே பொசிஷன் பண்ண முடியுதுன்னா உங்கள் பிஸ்னஸையே பொசிஷன் பண்ண முடியும். நீங்கள் டிஜிட்டலில் என்னத்தை சொல்ல போறீங்க? இப்போ நான் ஒன்றும் இல்லாதவன், தயவு செய்து வாங்கணும்னா கெஞ்சலாம், ப்ளீஸ்னு கேட்கலாம். தயவு செய்து 3வது ஸ்டெப்புக்கு குதிக்காதீங்க. இங்கே வந்து அவர் அட்வர்டைசிங் அண்ட் பிராண்டிங் ஆர் டிஃப்ரெண்ட். பிராண்டிங் அதுக்கப்புறம் தான் அட்வர்டைசிங். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பிராண்டுங்கிறதையும் அதை வளர்க்குறதோட வழிகளையும் சேர்த்து போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் இப்போ சொன்ன சுருக்கம் அதுதான். ஸோ மீனிங் ஆஃப் த பிராண்டும் மெத்தட்ஸ் ஆஃப் பிராண்டோட அர்த்தம் அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறேன். இல்லைல்ல பிராண்டை கொஞ்சம் நான் இதை பற்றி கன்சியூமர் கொண்டு போய் சொல்கிறது தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க. டோன்ட் கோ டு த 3rd ஸ்டெப். டிஜிட்டல் கன்சியூமர்கிட்ட ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்கமா? கண்டிப்பாக சேர்க்கும். ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் பிராண்டுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து தனித்துவம் ஆக்கினீங்களா? அது இல்லை முக்கியம் சார். நான் உங்கள்கிட்ட வந்தேன்னா ஸோ டிஜிட்டல் இஸ் ஜஸ்ட் அ டூல் அண்ட் நாட் த டிரைவர். இதில் தான் போகணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் இலக்கு என்னன்னு கேட்குறேன். பாதை தெரியுமா உங்களுக்கு முதல்லன்னு கேட்குறேன். இல்லையா? பாதையும் தெரியாது, இலக்கும் தெரியாதுன்னா அப்போ எப்படி எங்கே போவீங்க? அதுதானே பிராண்டிங் உங்களுக்கு சுட்டி காட்டிருக்கணும். எனக்கு மெசேஜ் புரியுதா? ஹலோ, ஓகே. ஃபிட்டாக 10 விஷயம் எத்தனை? ஓகே, ஃபிட்டாக ஒரு 10 விஷயங்கள் டாப் 10 வச்சுங்க. அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தில் நான் பிராண்டில் என்னெல்லாம் பண்ணேன் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஒரு 10 விஷயத்தில் ஃபஸ்ட் திருப்பி நாங்கள் டிஃபரன்ஷியேட் வித்தியாசப்படுத்துவோம். இல்லை தரம், விலை குறைவு, ஆஃபர், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் தாண்டி உங்கள் பிராண்ட்னா கன்சியூமர் மனசில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும்னா இதுவாக இருக்கும். என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? திருப்பி நாங்கள் தான் வரோம். டிஃபரன்ஷியேட் யுவர் பிராண்ட் ஃப்ரம் காம்படிஷன். ஸோ கண் எங்கெங்க போச்சு? பிகாஸ் இது ஆப்பிள் இல்லை, பிகாஸ் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லாரும் மாதிரி இருந்தீங்கன்னா கமாடிட்டியாக தானே இருப்பீங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த ரூமில் எவ்வளோ கமாடிட்டி இருக்குது பாருங்களேன். நீங்கள் உட்காந்துருக்கிற சேரெல்லாம் கமாடிட்டி, இந்த போடியம் கமாடிட்டி, டேபிள் கமாடிட்டி. ஸோ இதை எப்படி வாங்கியிருப்பாங்க? எது விலை கம்மியாக அதை கொடுத்து வாங்கியிருப்பாங்க.
அந்த தவறை தான் பண்ணாதீங்க. உங்கள் பிராண்டை சூப்பர் ஆக்குங்க நான் தெரியும் சொல்லவே இல்லை பாருங்க. ஆக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் ஆப்பிள் கிடையாதுங்க, எல்லாருக்கும் R&D கிடையாது. நீங்கள் சூப்பர்லாம் ஆக்க வேண்டாம், வித்தியாசமாக்குங்க போதும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ இதை விற்கிறீங்க, இந்த பொம்மையை விற்கிறீங்க சார். நீங்கள் இதான் உங்கள் பொருளை வச்சு உங்கள் பேச்சு சொல்லுங்கள். இந்த பொருள் விற்கிறீங்க, இந்த பொருளை தான் சார் விற்கிறார், இந்த பொருளை தான் இவர் விற்கிறார், இந்த பொருளை தான் அவர் விற்கிறார், இப்படி வச்சுப்போம். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டக்கு விற்கிறீங்க, ரைட்டா சார்? டக்குன்னு ஹலோ கொண்டு போய் நீங்கள் உங்கள் டக்கை கடையில் வைக்கிறீங்க, அவரும் அதே கடையில் வைக்கிறார், அவர் கடையில் வைக்கிறார். அப்போ இப்படி தானே இருக்கும். இது நான் வச்ச டக்கு, அது அவர் வச்ச டக்கு, அது அந்த அம்மா வச்ச டக்கு, இப்படி அடுக்கி வச்சுட்டீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ கடைக்காரன் வரான், என்ன சார் என்ன கேட்பான்? எது விலை கம்மின்னு கேட்பான். இல்லை இது கேரண்டி, நீயே அதை நல்லதாக பார்த்து எடுத்து கொடுப்பான். உண்டா இல்லையா சார்? நமக்கு இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லாம் படிப்போம், எக்ஸாம் படிக்கிற மாதிரி நல்லதாக எது பாருங்க, அவன் சொல்கிறது வாங்கும். நல்லா கவனிங்க சார். நீங்கள் ஒரு தொழில் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டு நினச்சி நீங்கள் உருவாக்கி கொண்டு போய் கடையில் வச்சு கடைசியில் அதாவது கடைக்காரன் தயவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாரு. கன்சியூமர் வந்து என்ன கேட்குறான்? நீயே நல்லதாக பார்த்து எடுத்து கொடுங்குறான். அப்போ உங்கள் பிஸ்னஸை கொண்டு போய் அவன் கால்வெளியில் வச்சுட்டீங்க. இதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ அசிங்க, மணி கூட அடிக்குது. அப்போ கிட்டத்தட்ட பிச்சை எடுத்து தானே விற்கிறோம். ப்ளீஸ் வாங்க கன்சியூமர், ப்ளீஸ் 10 ரூபா தள்ளுபடி, 15 ரூபா தள்ளுபடி. உண்டா இல்லையா சார்? எந்த பிராண்ட், எந்த அட்வர்டைஸிங்கோ டிஜிட்டலோ உங்களை காப்பாற்ற போகுது? இப்போ கண்டென்ட் போடுங்க சார், உங்கள் வார்த்தைக்கு நல்ல கண்டென்ட் போடுங்க. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் கொண்டு வாங்க. கடைக்காரன் வந்து என்ன வாங்க போகிறான்? எங்கே? அப்போ அங்கே முத்து தன்னோட வார்த்தை கொண்டாந்து வைக்கிறார். வாங்குறீங்களோ இல்லையோ கண்ணு அங்கே போகுது. அடுத்த கேள்வி, அது எவ்வளோன்னு கேள்வி. அதுதான் பிராண்டிங். நீங்கள் எல்லாரும் மாதிரி விற்றீங்கன்னா, அதான் சார் எல்லாரும் பண்ணுறதையும் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாரும் போன இடத்துக்கு தான் நீங்கள் போவீங்க. அங்கே ஏற்கனவே 10 பேர் உட்காந்துருக்கான் இடம் இல்லாமல், நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போகும் பாதை முட்டு சந்து மூத்திர சந்து. பிராண்ட் இல்லாமல் போனீங்கன்னா குனி வச்சு 11 பேருமா மூச்சு திணற அடிக்க தான் செய்வான். வித்தியாசப்படுத்தி பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க 10 விஷயம். இந்த டிஜிட்டல் ஏஜ் என்னவெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் டிஃபரன்சியேஷன். அது இல்லாமல் அடுத்த ஸ்டெப் போகாதீங்க. சரி, அட் தி எண்ட் ஆஃப் த டேங்க, வாங்குறது ஒரு மனுஷன். நாய் பிஸ்கெட் விற்றா கூட அதை வாங்குறது ஒரு மனுஷன் தானே. அவனுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை மற்றவங்களை விட பெட்டராக பூர்த்தி பண்ணுங்கிறது மட்டும்தாங்க நீங்கள் செய்ய போறீங்க. அது பண்ண முடியாத எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. 730 சோப்பு இருக்கும் போது அதில் வித்தியாசப்படுத்தி என்னால் ஜெயிக்க முடியும்னு ஒருத்தன் வரானே, அதுதானே சார் பிராண்ட். அந்த மனசு தான் மார்க்கெட்டிங். ரெண்டாவது, யாரோ சொன்னீங்களே அப்டேட்னு, யாரோ சொன்னீங்க ரெலவெண்ட்னா எப்படி? ரிலன்ட்லெஸ்னா என்ன சொல்லுவாங்க? திணற அடிக்கிறது. கேப்பே விடாமல் உங்களை ரெலவெண்ட் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம நிறைய பேர் தோண மாட்டோம். ஒரு 100 வருஷம் 50 வருஷம் மேலே பண்ண பிராண்ட் அப்படியே வச்சுக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் வாங்குற டிவி பாருங்க, 20 வருஷம் நாள் இருந்த டிவிக்கும் இப்போ இருக்கிற டிவி ஒன்றாங்க. எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது சார்? எஸ் நோ? கடைகளுக்கு போங்க, புடவை கிடைக்கும், நகை கிடைக்கும், டிசைன்ஸ்லாம் விட்டுருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் எப்பயும் இருக்கு. புதுப்பிச்சா பார்த்தீங்களா? தரித்திரம் முடிச்சாங்க. எல்லா பொருளும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. கடைகளில் என்ன வித்தியாசம் கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ ஆடி தள்ளுபடி, ஆடாத தள்ளுபடி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். நான் போத்தி சென்னை பிராண்டாக மதிச்சதே கிடையாது என்றைக்குமே. நான் அவங்கள்ட்டே கேட்ட கேள்வியை தான், நீங்கள் வந்து பிராண்டுன்னா உங்கள் பிராண்டை ஒரு வார்த்தையில் எனக்கு சொல்லி காட்டுங்க. போத்திஸ் என்ன தோணுது? சரியா? லிரிலாம் ஃப்ரெஷ்னஸ் 10 பேர் வச்சிங்க. சென்னை சில்க்ஸ் என்ன தோணுது?
இல்லையா? அதனால தாங்க அவன் 100 கோடி 150 கோடி வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான். மூட்டை இருந்தால் நீங்களும் பண்ணுங்க. பிராண்டு தேவையில்லை. அது இல்லைன்னா அவங்களாம் பிராண்டே கிடையாது. அதனால தான் அதை மறைக்கிறதுக்கு அவன் கத்துறான். ராஜ்மஹால்லாம் அவங்களுக்கு என்ன தோணுது? பாரம்பரியம். இன்ஃபேக்ட் அதை விட பாரம்பரியம் நோத்தீஸ் சென்னை சில்க், சாரி ஆர்எம்கேவி 100 வருஷத்தை தொடப்போகுது. நான் இங்கே சொல்கிறேன் நல்லி. மெட்ராஸில் நல்லின்னா பாரம்பரியம் கூறப்படுவேன். நல்லினா கூறப்படுவேன். கல்யாணத்துக்கு அங்கே தான் எடுப்பாங்க. பட்டு எடுத்துட்டு தான் மாப்பிள்ளையே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே இருக்கல. இங்கே வந்து நல்லியா மெட்ராஸை தாண்டி நல்லியால் ஜெயிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரிலன்ட்லெஸ்லி ரெலவெண்ட் தான். ரெலவென்சி பத்தாதுங்க, புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ப்ரூ ஜெயிச்சிட்டான். ஃபில்டர் காஃபிலாம் ஒழிச்சான். ப்ரூ நம்பர் 1 வந்தான். சும்மா உட்காந்தாங்க பார்த்தீங்களா? வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம நிறைய வீட்டில் ப்ரூ வாங்கினாங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சு அது போட்டு யூஸ் பண்ணுவான். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான். அதை லேசாக கட் பண்ணிட்டு அப்படி போட்டு திருப்பி ரப்பர் பேண்டை போட்டு வச்சு போயிடுவோம். இது எல்லாரும் நிறைய வீட்டில் பண்ணுறதுங்க. இப்படி பண்ணால் என்ன பிரச்சனை வரும்? காற்று போகும், ஸ்டிக் ஆகும், ஸ்மெல்லு போயிடும், ஃப்ரேக்ரன்ஸ் போயிடும், கட்டி தட்டும். நம்ம பொங்கல் என்ன சொல்லுவா? சனிய ப்ரூ. இது ஒன்றும் மண்ணில் ஒழுங்கா. இது நாளைக்கு இப்படி ஒன்று நடந்து என்னுடைய 60% மார்க்கெட் ஷேரில் ஓட்டையை போட்டுருவாள் இவளேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாம மேலே ஜிப்லாக் ஒன்று போட்டான். ஒன்றும் இல்லைங்க, துணி உணர்த்துற இதுங்க, கிளிப்புங்க இது. அதுக்கு அந்த கடவை கொடுத்து மேலே ஜிப்லாக்னு ஒன்று போட்டான். அதுக்கு அவன் கொடுத்து வச்ச பேர் அரோமா லாக். அரோமானா வாசனையை லாக் பண்ணுற ஒரு மேட்டர் தான். நம்ம பார்க்க சூப்பர். அது லீவர்ஸ்லாம் பழைய கம்பெனினால தெரிஞ்சவங்களை கேட்டேன், ஐடியா நல்லா இருக்கேடான்னு. இது எவ்வளோ ஆச்சுன்னு? 3 ரூபா ஆச்சு எங்களுக்கு வாங்குறதுக்காக. இதை வாங்கிட்டு 19 ரூபா வெளியேற்றிட்டு வந்தான். நம்மளால குடிச்சனே போய் வாங்குவாங்களே. இதுதாங்க ரெலன்ட்லெஸ்லி பீயிங் ரெலவெண்ட். நான் நம்பர் 1 ஆகிட்டேன். அப்படியே இனிமேல் நீ இப்போ பாட்டிலில் போட்டு விற்கலாம், அது என் பிரச்சனை இல்லைன்னு நம்ம யோசிக்கல. நாளைக்கு இது நம்ம திருப்பி அடிப்படும். அப்போ நான் இன்னைக்கு அடுத்த கட்டத்தை வாங்குவான். அடுத்த கட்டம் அதாவது 60% மார்க்கெட் ஷேர். ஈரோட்டில் ஒரு சட்டை விற்கிறவருங்க, நம்ம சட்டை வாங்கும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த 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 அட்டையை பிச்சு, பேப்பரை பிச்சு கிட்டத்தட்ட மானபங்கப்படுத்துவாங்க. பாலியல் பலாத்காரம் பண்ணுற மாதிரி பிப்பாங்க. அதில் வேற 1008 கிளிப்பு இருக்கும், அங்கேயும் இங்கேயும் உண்டாங்களா சார். அந்த டப்பாவும் பேப்பர் தூக்கி குப்பத்தில் போடுவோம். தண்டை தானே அது, ரைட்? அடுத்த வாட்டிங்க ஊருக்கு போவோம். சட்டையை 10 தடவை அயன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அங்கே இறங்கிட்டு ஹோட்டலில் மாட்டினா அது கசங்கி கந்தரவ குளம் மலையில பண்ண ஹீரோயின் மாதிரி நிற்கும். அதை நீங்கள் அயன் பண்ண கொடுங்க ஹோட்டலில், புது சட்டையை வாங்கிடலாம், அவ்வளோ சீப்பாக இருக்கும். ஏன்னா லாண்ட்ரி பில்லு 200 ரூபாம்மா. தோக்க வேண்டாம் அயன் இல்லை, எங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் பில்லை போடுவோம். உண்டா இல்லையா சார்? ரைட்? இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அட்டையில் கொடுக்குறாங்க சட்டை. இப்போ நீ தூக்கி போட வேண்டாம், அயன் பண்ணி எடுத்து உள்ளே வச்சு ஊருக்கு எடுத்து போகலாம். இதாங்க அப்படிங்கிற ரிலேட்டிவ்ஸ். இதுக்கு என்னங்க செலவாக போகுது உங்களுக்கு? யோசிச்சு பாரு. நான் சொல்றது புரிசா உங்களுக்கு? வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா. இதுதான் ரெலவன்ஸுங்கிறேன். இன்னைக்கு டிஜிட்டல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. யூ கேன் ஆக்சுவலி அப்சர்வ் கன்சியூமர் பிஹேவியர். கன்சியூமர் ரியல் டைம்ல பார்த்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ற ஒரு அபாரமான ஒரு வசதி கொடுத்துருக்கு நமக்கு டிஜிட்டல். யாரும் சொன்னாங்க, எந்த எக்கனாமிக் டைம்ஸ் தான் படிச்சேன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல 68% விளம்பரங்கள் ஆஃபர். புரியுதா? 100 ஆட் வந்து 68 ஆட் ஆஃபர் தான். அப்போ இவெல்லாம் பிராண்டிங்கே பண்ணலன்னு அர்த்தம். அதான் அவர் ஏன் வச்சு சொன்னாங்க, சந்தோஷமா இருந்தது. மார்க்கெட்டிங்கோட வேலையை சேல்ஸை தேவையில்லாமல் ஆக்குறதுன்னு. பீட்டர் ட்ரக்கர்னு ஒரு ஜாம்பவான். நீ ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேன் இருக்கான்னா அப்போ மார்க்கெட்டிங் வேலை செய்யலன்னு அர்த்தம். ஃபேர் அண்ட் லவ்லி சேல்ஸ்மேன் அவசியமே இல்லைங்க, தானாக விற்குங்க. நான் சொல்ல புரியுதா? விக்ஸுக்கு சேல்ஸ்மேனே தேவையில்லை, தானாக விற்கும். ஏன்னா அவன்கிட்ட பிராண்டிங் சரியாக பண்ணலாம். கம்மிங் பேக், கம்ப்ளீட் ஆன் வேல்யூ. நீங்கள் கொடுக்குறப்ப காசுக்கு 1 ரூபா ஆஃபர். போன வாரம் கூட பார்த்தேன், 1/2 கிலோ டிட்டர்ஜென்ட் வாங்கினாக்கா டம்ளர் ஃப்ரீ. 1 கிலோ பேக்கெட் வாங்கு மக்கு ஃப்ரீ தான். 3 கிலோ பேக்கெட் வாங்கு பக்கெட்டு ஃப்ரீ. நான் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா 5 கிலோ பேக்கெட் வாங்கு, நான் வீட்டில் வந்து துவச்சி கொடுக்குறேன்மா. இது எங்கே போய் முடியும் சொல்லுங்கள்? இதே ஹாலில், அந்த ரூமில், ஹால் எங்கே அங்கே வருமா, கீழே வரும்ல, அந்த தமிழ்நாடு வணிக
இல்லைங்க அதில் அந்த தங்க பையில வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம தங்கமயில் அவர் தான் அது ஹெட்டாக இருந்தார். நான் சொல்றது ஒரு கோவிலுக்கு முன்னாடி. இதே பாயிண்ட் நாங்கள் சொல்லும் போதுங்க, நான் பேர் சொல்ல விரும்பாத கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே, அப்போ நான் 10 வருஷம் ஆச்சு, 80 வயசு மேலே இருந்த ஒரு பெரிய செயினோட ஓனர், அந்த க்ரீன் ரூம்னு பின்னால் ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து க்ரீன் ரூம்னு ஒன்று இருக்குல்ல பின்னால், பேசி முடிச்சோன்னு அங்கே வந்து படியேறி வராருங்க. நான் நல்ல பேர் வெஞ்சிட்டேன் வரலாம், நீங்களாம் நிறைய கடை பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அவர் வந்து கையை பிடிக்கும், ஒரு கண்ணில் தண்ணிங்க. ஒரு வார்த்தை சொன்னால் இங்கே சொல்ல முடியாது. நல்லா இருந்த பிஸ்னஸை இந்த அப்புறம் அவங்க 7 தலைமுறையாக தோண்டி ஒரு வார்த்தை பசங்க கெடுத்து குட்டி செல் பண்ணிட்டான், செருப்பால் அடிக்கிறமா சொன்னீங்க. நான் பேர் சொன்ன அவரான்னு ஆச்சரியப்படும் பார்த்துட்டாரு. நான் கீழே மேலே வந்து, அதாவது நான் நீ சொல்ற பிராண்ட்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வித்தியாசப்படுத்தி விற்றேன். எல்லாரும் வந்து இந்த ஆஃபர் செய்கூலி சேதாரம்னு சொல்லி நல்லா இருந்த தொழிலை நாசம் பண்ணிட்டாங்க. தட்ஸ் வாட் வில் ஹேப்பன். இது பாருங்க, புடவை கடையில் வந்துருச்சு. எந்த தொழிலாம் பிராண்டிங் இல்லையோ அங்கெல்லாம் பாருங்க இது வந்துருக்கு. ஸோ ஆஃபர் எங்க திரும்ப ஆஃபர், ஏன்னா அங்கே பிராண்ட் இல்லை. ப்ரைஸில் சண்டை போடாதீங்க, இது தடுக்கவே முடியாது. இல்லை நீங்கள் 2 ரூபா தள்ளிட்டீங்கன்னா 3 ரூபா தள்ளிடுமா, நீங்கள் 1+1 1+2மா. ஸோ டோன்ட் கம்ப்ளீட் ஆன் ப்ரைஸ். ஏன்னா விலையை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும்னா கன்சியூமர் அதை மட்டும் தான் நான் கேட்பான் திரும்பியும். நான் சொல்றது புரியுதா சார் உங்களுக்கு? ப்ளீஸ் டோன்ட் பொசிஷனிங் தான் தேவையில்லை. சோப் இஸ் a great example. அப்படி நம்ம நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம். நான் ரொம்ப இப்பயும் ஆச்சரியப்படுறது, ரத்னா கஃபேன்னு ஊரில் ஒன்று இருக்குங்க. அவன் மசால் அங்கே குடும்பத்தோட போனாக்க பக்கத்தில் HDFC லோன் கொடுக்குறான் இப்போ சாப்பிட்றதுக்கு. 170 ரூபா 210 ரூபா மசால் தோசை. மனசாட்சி வேண மாட்டான் அவங்களுக்குலாம். ரைட், மில்க் ஷேக்லாம் 300 ரூபான்றான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுங்க ரத்னா கஃபே. நான் இதை மட்டும் சொல்கிறேன், அங்கே இருக்கிறது பூரா 2 வீலருங்க, கார் இல்லை. அப்போ இவெல்லாம் மிடில் கிளாஸ். இவன் ஏன் குடும்பத்தை கொடுத்து அங்கே வந்து சாப்பிட்றான்? இந்த விலை கொடுத்தாதான் கன்சியூமர் வாங்குவாங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. அதான் அந்த அந்த வாத்துக்கிட்ட வந்துட்டேன். நீங்கள் வித்தியாசப்படுத்தலைன்னா அவன் ரத்னா கஃபே அடிச்சுக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். ரத்னா கஃபே டேஸ்ட் எனக்கு வேணுங்கிறான். அப்போ விலை கூட இருந்தால் நான் வரேங்கிறான். நீங்கள் வித்தியாசப்படுத்தாமல் என் வாத்து மாதிரி வச்சிங்கன்னா அவன் சீப்பாக எதுன்னு கேட்பான். கோ கலர்ஸ் என்னங்க ஆஃபர் போடுறான்? ஒரே ஒரு பொருள் தான் வைக்கிறான். 875 கடை இப்போ. உங்களுக்கு தெரியுமா? அது கோ கலர்ஸ் வந்து பாருங்க, ஒரு ஐட்டம் மட்டும் தாங்க வைக்கிறான் மேடம். உங்களுக்கு தெரியும், லெகின்ஸு. அதில் என்ன ஆஃபராக கொடுக்குறான்? ஒரு கால் வேணா ஒரு கால் ஃப்ரீங்கிறான். ஒவ்வொருடைய இந்த கடையை தாண்டும் போது சின்னதாக பாத்ரூம் சைஸில் ஒரு கடை. அந்த கடையில் ஒரு ஐட்டம் அடிக்க வச்சு லெகின்ஸோட லீடருங்கிறான். கோ எந்த கலரில் வேணும், டாப்ஸ் எடுத்துகிட்டு வா, அந்த கலரில் பாட்டம் எடுத்துகிட்டு போங்கிறான். 875 கடையெல்லாம் தாண்டிட்டான். என்னங்க ஆஃபர் போட்டாங்க? இத்தனை வருஷம் பொம்பளைங்க காலை பார்த்தோம், அதில் பிஸ்னஸ் இருக்குன்னு அவன் தானே பார்த்தோம். லிசன் டு கன்சியூமர்ஸ். இதுக்கு டிஜிட்டல் யூஸ் பண்ணி லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட். நம்ம எவ்வளோ பிராண்ட்ஸுங்க, எவ்வளோ பிராண்டு கடைக்காரர்கள் இல்லை எத்தனை பேருங்க நீங்கள் கன்சியூமரை போய் பார்த்து பேசியிருக்கீங்க நீங்கள் முதலாளியாக இல்லாமல்? இந்த முதலாளியாக வந்து கடை வாசல் நின்று நல்லா இருந்ததாம்மா அப்படின்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? மூஞ்சி மாதிரி இருக்குது, நான் போவான் சூப்பராக இருந்தது அண்ணே, நம்ம கடை சூப்பர் நேம் சொல்லி வெளியே போய்ட்டு இறங்கும் போது தரித்திரம் படித்தேன். உண்டா இல்லையாங்க? மனசாட்சி இல்லாமல் சொல்லாதீங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வெளில வரீங்க, சாப்பாடு கன்றாவியாக இருக்குது, பொண்ணை பெற்றவர் வாசல் நிற்கிறாரு, சாப்பாடு எப்படி என்ன சார் சொல்லுவீங்க? சூப்பர், ரசத்தை நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். நீங்கள் கடை வாசல் நின்னா அப்படி தான் சொல்லுவாங்க கன்சியூமர். When did you go and talk to consumers? அந்த காலத்தில் ராஜா கதையெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, மாறு வேஷம் போட்டு ஊருக்கு போவாராம் தன்னோட ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்க்க. உங்களை மாறு வேஷம் போட்டுன்னு போக சொல்ல, ஓனராக வெளில போயிருக்கீங்க, ஓனராக இல்லாமல் வெளில போயிருக்கீங்களா? கன்சியூமர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவங்க ரெஸ்பான்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? புதையல்ங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஎன்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. அது சொல்லுவாங்க, சிங்கத்தை பற்றி உனக்கு தெரியணுன்னாக்க ஜூக்கு போகாத, என்னென்ன வாங்கினாங்கன்னு எனக்கு அனுப்புமா. எப்போ பார்க்குறாங்க டிவி, என்ன பார்க்குறாங்க, என்ன சமைக்கிறாங்க, என்ன டேட்டா கிடைக்கும் பாருங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி 100 பேர் 100 சிட்டியில் அனுப்புகிறாங்க. பிஎன்ஜின்னா இன்னொரு கதை சொல்கிறேன்.
இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த கதை. குருச்சரண் தாஸ்ன்னு ஒரு சேர்மனாக இருந்தார். இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுவார். ரொம்ப பிரமாதமான மனுஷன் குருச்சரண் தாஸ். இது ஒரு 30 வருஷமாக நடந்தது. அவரோட புக்கில் படிச்சது. தமிழ்நாடு ஒரு கடைக்கு அவர் சேர்மன். அவர் நினைச்சாருன்னா மார்க்கெட்டிங் கூப்பிட்டு, அப்பா நீ ஒரு 100 கடையில் ரிப்போர்ட் கொடு, நீ இந்த ஊரில் போய்ட்டு 100 கடை பார்த்து கன்சியூமரை பார்த்து ரிப்போர்ட் கொடு, இப்படி தானே சார் சொல்லலாம். நான் போவேன். பெயின்ஜியில் அது இதுவாக கல்ச்சராகவே உண்டு. அவர் போய் சேல்ஸ்மேனை கூப்பிட்டு போகிறார். தமிழ் தெரியறதுக்கோசரம் தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறார் கடையில். சும்மா கடை வாசல் நிற்கிறார் சார். சாதாரணமாக இந்த சூட்டு வீட்டில் கிடையாது, சாதாரணமாக நிற்கிறார். பக்கத்தில் சேல்ஸ்மேன் அது அவங்க தமிழில் பேசுகிறதா எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணு. அப்போ ஒருத்தன் வரான் கடைக்கு.